கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்லுவோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? இது தேவனுடைய தன்மை, அவருடைய குணாதிசயங்களை குறித்த ஒரு போதனை. ஏன் முக்கியம்னா, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. அவர் நல்லவரா, கெட்டவரா, வல்லவரா அல்லது வல்லமே இல்லாதவரா, எல்லாத்தையும் அறிஞ்சவரா அல்லது எல்லாத்தையும் அறியாதவரா, அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறவரா அல்லது ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல தான் இருக்கக்கூடியவரா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அவருடைய வாக்கு தத்தங்களை நாம் நம்ப வேணும் என்றால், விசுவாசிக்க வேணும் என்றால், அவர் எப்படிப்பட்டவர் என்கிறத வச்சு தான் அவருடைய வாக்கு தத்தங்களை நம்ம நம்ப முடியும். ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு, அதனால் நல்ல மனுஷனாக இருந்தால் அந்த வாக்கை நம்ம நம்புகிறோம். ஆனால் சொன்னதை எப்பவுமே செய்யாத ஆளாக இருந்தால் அதை நம்புறது கிடையாது. எல்லாருமே வாக்கு தத்தம் ஏதாவது கொடுப்பாங்க. எல்லாருமே வாக்குறுதிகள் ரொம்ப சர்வசாதாரணமாக போச்சு, வாக்குறுதி கொடுக்கறது. ஆனால் வேத வசனம் அற்புதமாக வாக்கு தத்தங்களால் நிறைஞ்சிருக்குது. கொடுத்தவர் கர்த்தர். அப்போ அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நல்லா ஆழமாக அறியும் போது தான் ரொம்ப அதிகமாக அவருடைய வார்த்தையை நாம் நம்ப ஆரம்பிக்கிறோம். அவர் எந்த அளவுக்கு நல்லவர் என்று புரிஞ்சு கொள்கிறோமோ, அவர் எந்த அளவுக்கு வல்லவர்னு புரிஞ்சு கொள்கிறோமோ, அவர் எந்த அளவுக்கு சர்வ வியாபி, சர்வ ஞானி இப்படின்லாம் புரிந்து கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் அவருடைய வாக்கு தத்தங்களையும் நாம் நம்ப முடியும். அதனால தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு போதனை. சரி, கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து போதிக்க ஆரம்பித்தோம். அவருடைய தன்மையில் ஒன்று என்னன்னா, அவர் நல்லவர். த குட்னஸ் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க. அவருடைய தன்மையே என்னென்னா, அவர் நல்லவர், நன்மை செய்கிறவரும் கூட அவர். அப்போ அந்த நல்லவர் அவர் செய்கிறதெல்லாம் நல்லதாகவே செய்கிறார். ஆகவே போன வாரத்தில் உங்களுக்கு இதை பற்றி நான் சொன்னேன், சில வசனங்களை வாசித்தேன். அவர் நல்லவர்னு வெளிப்படையாக சொல்லுகிற வசனங்கள் பல இருக்கிறது. அதில் சில வசனங்களை வாசித்தோம். பிறகு அவர் மனுஷனை சிருஷ்டித்த விதத்தை பார்த்தோம். எப்படி அற்புதமாக மனுஷனை சிருஷ்டித்திருக்கிறார். அவனுடைய சரீரம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது, நேராக நிமிர்ந்து நிற்கக்கூடியவனாக அவனை உண்டாக்கியிருக்கிறாரு. வெறும் ஃபிசிக்கல் ஃப்ரேம் அப்படி இல்லை, சரீரம் மட்டும் நிமிர்ந்து நிற்கல, உள்ள ஆத்மாவிலே அவன் செம்மையானவனாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். அவன் பிரமாதமாக உண்டாக்கியிருக்கிறார். மாரல் நேச்சரில், அவனுடைய உள்ளான குணத்தில் தேவனுடைய சாயலில் அவனை உண்டாக்குனதுனால செம்மையானவன் அவனை உண்டாக்கியிருக்கிறாரு, நேர்மையானவனை உண்டாக்கியிருக்கிறாரு, நேர்மையாக இருக்கும்படியாக. அதனால தான் இவன் நேராக நிற்கிறான். அதுக்கேற்ற ஒரு சரீர அமைப்பையும் கொடுத்துருக்கிறார். நேர்மைங்கிறது உள்ளே இருக்கிறதுனால அதை வெளியிலையும் காட்டுறார். அவன் மிருகத்தை போல் 4 காலில் நடக்கிறவன்ல, இவன் தெய்வத்தை போல நேர்மையானவன், நேர்மையாக இருக்கும்படியாக உண்டாக்கப்பட்டவன், தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவன். இதெல்லாம் பார்த்தோம். சரீரத்தை பற்றி பார்த்தோம். பிறகு அவனுடைய ஆத்மா, அவனை உள்ளே எப்படி உண்டாக்கியிருக்கிறார், அவனுடைய மாரல் நேச்சர் எப்படி உண்டாக்கியிருக்கிறார், அதன் அடிப்படை என்ன, அவனுடைய அறிவு, அவனுடைய உணர்ச்சிகள், அவனுடைய சித்தங்கொள்ளுகிற திறன், இதையெல்லாம் உள்ளத்தில் வச்சு அறிவாற்றலோடு ஆழமாய் சிந்திக்கக்கூடியவனாக, உணரக்கூடியவனாக, உரமுள்ளவனாக, தீர்மானங்களை அலசி ஆராய்ஞ்சு ஆழமாக அறிந்து எடுக்கக்கூடியவனாக, புத்தியை பயன்படுத்தி எடுக்கக்கூடியவனாக, அப்படி கடவுளை போல் அவனை உண்டாக்கி இருக்கிறார். இது ரொம்ப விசேஷம். அந்த கடவுளுடைய தன்மை என்னவோ அதை உள்ளே வச்சுட்டார் இவனுக்குள்ள. அவர் இன்டெலிஜென்ட் காட், அவர் புத்திசாலி. என்ன மாதிரி படைச்சிருக்கிறார் பாருங்கள். ஞானமாய் படைத்தீர் அப்படின்னு அவருடைய படைப்பை பற்றி வேதம் சொல்லுது. எல்லாத்தையும் ஞானமாய் படைச்சிருக்கிறார். ஒன்று எப்படி இருக்கணுங்கிறது அவ்வளோ ஞானமாக படைச்சிருக்கிறார். சும்மா விஞ்ஞானத்தில் போய் வாஸ்து பாருங்கள், எல்லாம் அப்படியே இயங்குகிறது. கர்த்தருடைய ஞானம் அங்கே விளங்குகிறது. அப்போ அவ்வளோ புத்திசாலியான ஞானமான ஆண்டவர் அவர். அவர் உணர்கிற ஆண்டவர். வேதவசனம் சொல்லுது, மனுஷர்கள் கெட்டு போகிறத பார்த்து அவர் விசனம் அடைந்தார் அப்படின்னு. அப்போ துக்கப்படக்கூடியவர், சந்தோஷப்படக்கூடியவர், அந்த மாதிரி உணர்ச்சிகள்லாம் அனுபவிக்கக்கூடியவர். நம்மையும் அந்த மாதிரி தான் உண்டாக்கியிருக்கிறாரு. ஆகவே தான்
பாவம் செய்யும்போது நமக்கு துக்கம் உண்டாகிறது, இன்னொருத்தர் கஷ்டப்படும் போது அதை பார்க்கும்போது நமக்கு வருத்தம் உண்டாகிறது. இதெல்லாம் உணர்ச்சிகள் இல்லையா? அதே நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது, கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது பேரானந்தம் உண்டாகிறது. இப்படி உணர்ச்சியில் உடையவர்களாக நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். வெறும் இன்டெலிஜென்ட் மட்டும் இல்லை. சிலர் நினைக்கிறாங்க இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலே இமோஷன் இருக்கக்கூடாதுன்னு. இல்லை, இன்டெலிஜென்ட்டாகவும் உண்டாக்கியிருக்கிறாரு, இமோஷனலாகவும் உண்டாக்கியிருக்கிறார். ஆகவே தான் என்ன மாதிரி இசையை வாசித்து எப்படி பாடி கர்த்தரை ஆராதிக்கிறோம், எப்படி மெய் மறந்து உணர்ச்சியோட உணர்வோடு ஆராதிக்கிறோம். உணர்ச்சியே இல்லாத ஒரு மிஷின் மாதிரி நம்மளை உண்டாக்கியிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். வந்து நின்று இருப்போம், அவ்வளோதான். ஒன்றுமே ஒரு உரமே இருக்காது. அந்த மாதிரி எந்த உணர்ச்சியும் இல்லாமல் இருப்போம். எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை, எப்படி இருக்கும்னு பாருங்கள். புருஷனும் மனைவி எந்த உணர்ச்சியும் இல்லாமல் மிஷின் மாதிரி எந்திரம் மாதிரி செயல்பட்டாங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். நம்முடைய பிள்ளைகளோட உறவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிள்ளைகள் பெற்றோர் உறவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். மனிதர்களுக்குள்ளே இருக்கிற உறவு எப்படி இருக்கும் பாருங்கள். கடவுள் அப்படி உண்டாக்கலை. நம்மளை உணர்வுடையவர்களாக, உணரக்கூடியவர்களாக, உணர்ச்சிகளை உடையவர்களாக உண்டாக்கிட்டார். இன்னும் அதிகமாக தீர்மானிக்கக்கூடியவர்களாக, அலசி ஆராய்ந்து தீர விசாரித்து அறிந்து கொண்டு ஒரு முடிவு எடுக்கும்படியாக எல்லா காரியங்கள்லையும் அப்படி புத்திசாலிகளாக கடவுள் நம்மளை உண்டாகிட்டார்ன்றதை பார்த்தோம். மனுஷனை சிருஷ்டித்ததை பற்றி பார்த்தோம். உலகத்தை சிருஷ்டித்ததன் மூலமாக தான் நல்லவர் என்பதை எப்படி வெளிப்படுத்துகிறார். மனுஷனை சிருஷ்டித்ததன் மூலமாக அவ்வளோ நல்லவர்னு வெளிப்படுத்திட்டார். உலகத்தை சிருஷ்டித்தது மூலமாக எப்படி தான் நல்லவர் என்பதை வெளிப்படுத்துகிறார்ன்றதை இன்றைக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். சில வசனங்களை வாசிக்கிறேன் முதல்ல, அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் வசனங்களுக்கு போவோம். 119வது சங்கீதம் 68வது வசனம். 119, 68. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். அவர் நல்லவர் மட்டும் இல்லை, நன்மை செய்கிறவர். என்ன சொல்ல வர்றாங்க? அவர் நல்லவருங்கிறது தான் அவரை செய்கிற காரியங்களை செய்யும்படியாய் தூண்டுகிறது. அப்போ சிருஷ்டிப்பு, அவர் செய்த காரியம், அதுக்கு பின்னால் இருக்கிற மோட்டிவேஷன் என்ன? அவர் நல்லவருங்கிறது தான் அந்த நல்லவருடைய உள்ளத்திலிருந்து வந்தது தான் இந்த சிருஷ்டிப்பு. இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த நல்லவர் சிருஷ்டிக்கிறார் நல்ல எண்ணத்தோட. நம்மளுக்கு எல்லா வசதிகளையும் பண்ணி தர வேணும் என்று, எல்லா சௌகரியங்களையும் உண்டு பண்ணி தர வேணும் என்று நம்ம உயர்வானவர்களாக எண்ணி நம்ம மதித்து இப்படிப்பட்ட ஒரு படைப்பை படைச்சிருக்கிறார்ன்றதை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஆச்சரியப்படுவீர்கள். உங்களுடைய உள்ளம் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் துதிக்க ஆசைப்படும் இல்லையா? அது மட்டும் இல்லை, பிரசங்கியின் புஸ்தகம் 7:29. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். செம்மையானவனாக. ஆங்கிலத்தில் காட் மேட் மேன் அப்ரைட் அப்படின்னு வருது. அப்ரைட்னா செம்மையானவன்னா நேர்மையானவனாக, அப்ரைட்னா ரைட்டானவனாக, சரியான ஆளாக, தில்லுமுள்ளுக்காரனாக இல்லை, குறுக்கு புத்திக்காரனாக இல்லை. அப்படி இருக்கிறாங்க இன்றைக்கி. ஏன்? அதையும் அங்கே சொல்லுது. தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். இதை கண்டேன் என்று சொல்லி இந்த ஞானி சொல்லுகிறான். அவங்க பல உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். இந்த தில்லுமுள்ளுத்தனம், ஏமாத்து புத்தி எல்லாம் எங்கேருந்து வந்தது? பாவத்தின் மூலமாக உள்ள மனுஷன் உள்ள பிரவேசித்தது. இவன் அந்த மாதிரி வழியில் தெரிந்து கொண்டான். கடவுள் அவனை அப்படி உண்டாக்கலை. கடவுள் அவனை செம்மையானவனாக உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? எல்லாம் நல்லா நிமிர்ந்து பாருங்க. செம்மையானவர்களாக உண்டாக்கப்பட்டவர்கள் நீங்கள். மனிதன்னா சாதாரண ஒரு காரியம் இல்லைங்க. அதை வேத வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. அப்புறம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 29லேருந்து 31 வரைக்கும் வாசிக்கிறேன் பாருங்கள். பின்பு தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன். மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் ஊறும் பிராணிகளுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன்றார். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது. சாயங்காலம் விடியற் காலமாகி 6ஆம் ஞாயிற்று. எல்லாத்தையும் பார்த்தாராம், ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நல்லவர் அவர்கிட்டருந்து வர்ற செயலை பாருங்கள், சிருஷ்டிப்பை பாருங்கள்.
சிருஷ்டித்துட்டு பார்க்குறாரு, எல்லாம் நல்லதாக இருக்குது, ஒன்றுமே குறை இல்லை, எந்த ஒரு குறையும் கிடையாது. அவர் சிருஷ்டித்தது அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஏன்னா அவர் நல்லவர் என்பதிலிருந்து வந்தது தான் சிருஷ்டிப்பு. சரி, இது எப்படி பார்க்க போகிறோம்னா, சிருஷ்டிப்பில் எப்படி அவர் நல்லவர் என்பது விளங்குகிறதுனா, முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சிருஷ்டிப்புக்கு பின்னால் இருக்கிற அவருடைய நோக்கம் என்ன, சிருஷ்டிப்புக்கு பின்னால் இருக்கிற நோக்கம் என்னன்னு பார்க்க போகிறோம். அதன் பிறகு ரெண்டாவதாக ப்ராக்டிக்கல் டிசைன் ஆஃப் த வேர்ல்டு, எப்படி உலகத்தை நடைமுறை வாழ்க்கைக்கு மனுஷனுக்கு ஏற்ற விதத்தில் அவன் அன்றாட வாழ்வதற்கு அவனுக்கு வசதி பண்ணி தர விதத்தில் எப்படி உண்டாக்கி இருக்கிறார், பெரிய நோக்கத்தோடு உண்டாக்கியிருக்காரு. அந்த நோக்கம் என்னன்னு பார்க்குறோம், அதுக்கு பின்னால் இருக்கிற நோக்கத்தை முதல்ல பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நடைமுறை வாழ்க்கைக்கு பிரயோஜனமான விதத்தில் எப்படி அவன் அன்றாட வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக இருக்கும்படியாக சௌகரியமாக இருக்கும்படியாக எப்படி நினச்சி எல்லாத்தையும் உண்டாக்கி இருக்கிறாருன்றதை பார்க்க போகிறோம். அப்புறம் மூன்றாவதாக எப்படி உலகத்தை படைச்சதில் பொருள்களெல்லாம் வைத்தது மட்டுமல்ல, மனுஷனுக்கு அறிவையும் பெரிய ஆற்றலையும் உள்ளே வச்சு அவர் உண்டாக்கிட்டார். ஆகவே இந்த பொருள்கள்லாம் ரொம்ப அர்த்தமுள்ளவைகளாக இருக்கின்றன. இந்த பொருள்களையெல்லாம் அவன் எடுத்து பிரமாதமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை அவனுக்குள்ளே வச்சுட்டாரு. அதனால் இந்த பொருள்கள் எந்த அளவுக்கு நம்ம பயன்படுங்கிறதுக்கு அளவே கிடையாது. அந்த விதத்தில் அதை எடுத்து அவன் பயனுள்ளதாக மாற்ற முடியும். அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை, புத்தியை, ஞானத்தை, அறிவை, ஆற்றலை, ஒரு ரீசன் அண்ட் கப்பாசிட்டி அவனுக்கு கொடுத்துட்டார். அதன் பிறகு நாலாவதாக அதை எப்படி இந்த சத்தியத்தை நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அனுபவத்தில் கொண்டு வருவது. கர்த்தர் எல்லாத்தையும் எனக்காக படைச்சிருக்கிறாரு, பெரிய நோக்கத்தோடு படைச்சிருக்கிறாரு, என்ன புத்தி உள்ளவனாக படைச்சிருக்கிறாரு, என் வாழ்க்கைக்குரிய சகல சௌகரியங்களும் கொடுத்துருக்காரு, எனக்குள்ள அதை எப்படி பயன்படுத்தணுன்ற ஆழமான புத்தியை கொடுத்துருக்கிறாரு. படைக்கப்பட்ட காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடியவனாக, அதை ஆழமாக ஆராயக்கூடியவனாக என்னை உண்டாக்கிட்டார். இதை வச்சு நான் என்ன பண்ண வேணுங்கிறத நான்காவதாக நான் பார்ப்போம். முதல்ல த அண்டர்லைங் எய்ம் ஆஃப் கிரியேஷன், சிருஷ்டிப்பினுடைய உள்நோக்கம் என்ன, அதுக்கு பின்னால் இருக்கிற நோக்கம் என்ன என்பதை பார்ப்போம். சிருஷ்டிப்பினுடைய நோக்கம் என்னென்னா அல்டிமேட் நோக்கம்னு ஒன்று இருக்குது. அல்டிமேட் நோக்கம் என்னென்னா தேவனை மகிமைப்படுத்துவது. எல்லாமே தேவனுடைய மகிமைக்காக உண்டாக்கப்பட்டது, அதுதான் அல்டிமேட். அல்டிமேட்னா முடிவான நோக்கம் அதுதான். ஆனால் இப்போ இம்மீடியட் பர்பஸ் அல்லது இம்மீடியட் எய்ம்னு ஒன்று இருக்குது. இப்போது முடிவான நோக்கம் கடைசியாது, ஆனால் இப்போ உடனடி நோக்கம்னு ஒன்று இருக்குது. அது என்ன, அது மனுஷன்தான் அந்த இம்மீடியட் எண்டு. அவனை தான் மனசில் வச்சு சிருஷ்டிப்பை உண்டாக்குறார். அவனை மனசில் வச்சு தான் என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம், அவன் இந்த உலகத்தில் நல்ல வசதியாக சௌகரியமாக வாழ்வதற்கு அவனை எப்படி உண்டாக்கியிருக்காரோ அந்த விதத்தில் அவனை வாழ்வது. வெறும் சரீரம், சும்மா ருசிக்க நாக்கு, ரசிக்க கண், கேட்டதை லைக்கு காது அப்படின்னு இல்லை, அதை விட ஆழமாக அவனை உண்டாக்கிட்டார். புத்தி உள்ளவனாக, அறிவுள்ளவனாக, ஆழமானவனாக உண்டாக்கிட்டார். அதுக்கெல்லாம் தீனி போடுற அளவுக்கு உலகத்தில் பொருள்களை வச்சிட்டார். அவனுடைய உள்ளே இருக்கிற அறிவாற்றலுக்கும் அந்த அறிவாற்றலினால் உண்டாகிற ஆர்வம் இருக்குது பாருங்க, சில காரியங்களை தெரிந்து கொள்ளணும் ஆழமானு, அதுக்கெல்லாம் தீனி போடுற அளவுக்கு உலகத்தில் எல்லாத்தையும் படைச்சார். அது மட்டும் இல்லை, வெறும் ருசி அதெல்லாம் கூட அவருக்கு முக்கியம். இதை என்ஜாய் பண்ணுறதுக்கு, அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு மேலே அதுக்கு மேலே இன்னும் ஆழமாக உள்ளே போகிறான், அது உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கிறான். அந்த மாதிரி அளவுக்கு அவனை உண்டாக்கிட்டார். சரி, அப்போ மனிதன்தான் நோக்கம். இந்த உலகத்தை உண்டாக்குறதுனுடைய உடனடி நோக்கம் என்ன, மனிதன். முடிவான நோக்கம் தேவனுக்கு மகிமை உண்டாகிறது. உடனடி நோக்கம் மனிதன் அவனுக்கெல்லாம் பயன்பட வேணும், அவன் எடுத்து அதை பயன்படுத்த வேண்டும், அவன் அதை பயன்படுத்தி தேவனுக்காக வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் இந்த பூமியில் நிறைவேற்றி தேவனை அவன் மகிமைப்படுத்த வேண்டும் என்கிறதுக்காக தான் அதை உண்டாக்கிட்டார். உண்டாக்கப்பட்ட அனைத்தும் அவனுக்கு உள்ளே இருக்கிற அந்த செம்மையானவனாக உண்டாக்கினார் பாருங்க, அதோடு மேட்ச் பண்ணக்கூடியதாக எல்லாம் இருக்கிறது. உண்டாக்கப்பட்டது எல்லாம் நல்லதாக இருந்ததுன்னு வாஸ்தவம் இல்லையா? எல்லாத்தையும் பார்க்குறாரு, எல்லாம் மிகவும் நன்றாக இருந்ததுன்னு சொல்கிறார். இந்த நல்லதுன்றத ஒரு நாள் சிருஷ்டித்த பிறகும் பார்க்குறாரு, நல்லதுன்றாரு. கடைசியில் எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறாரு. மனுஷனை உண்டாக்குன பிறகு
மனுஷனையும் பார்க்குறாரு, அவனுக்காக உண்டாக்கப்பட்டதையும் பார்க்குறாரு. மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல ஒன்றொன்னா சிருஷ்டிக்கும் போது வெறும் நல்லதுன்னு தான் சொல்லிட்டு வந்தார். நல்லது நல்லது நல்லதுன்னாரு. மனுஷனை உண்டாக்கின பிறகு அது எப்படி மிகவும் நல்லதாச்சு? ஏன்னா இப்போது அதெல்லாம் யாருக்காக உண்டாக்கப்பட்டதோ, யார் அதை அர்த்தமுள்ள விதத்தில் பயன்படுத்த முடியுமோ, யார் இதனுடைய அர்த்தத்தையெல்லாம் புரிந்து கொள்ள முடியுமோ, எவன் அதுக்குள்ளே இருக்கிற எல்லா பொட்டன்ஷியலையும் வெளியே கொண்டு வர முடியுமோ, அவருடைய சிருஷ்டிப்புக்குள்ளே இருக்கிற அத்தனை பொட்டன்ஷியலையும் வெளியே கொண்டு வர முடியுமோ அவனை உண்டாக்கிட்டார். இவன் இல்லாமல் அதெல்லாம் அர்த்தம் இல்லாததாயிடும். இவன் இல்லைன்னா அது தேவையே இல்லை. யார் அதை பயன்படுத்த போகிறா? கடவுளுக்கா சூரியன் சந்திரன் நட்சத்திரம்னு தேவை? கடவுளுக்கா புல் பூண்டுகள்லாம் தேவை? கடவுளுக்கா கடலும் நதிகள்லாம் தேவை? அவர் அதெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே இருக்கிறவர், அவருக்கு அது தேவையில்லை. மனுஷனுக்காக உண்டாக்கிட்டாரு. ஆனால் மனுஷனுக்கு அறிவாற்றல் இல்லைனா, ரீசன் அண்ட் கப்பாசிட்டி அவனுக்கு இல்லைனா, அறிவும் ஆற்றலும் அவனுக்கு இல்லைனா, கடவுளை போல் அவன் உண்டாக்கப்படலைன்னா இவைகளெல்லாம் பெரிய அர்த்தமுள்ளதாக இருக்காது. இவைகளுக்குள்ளே இருக்கிற அந்த பொட்டன்ஷியலை என்னவெல்லாம் இவைகளிலிருந்து உருவாக முடியும் என்று அதெல்லாம் கொண்டு வரக்கூடியது ஒன்றுமே இருக்காது. அப்போ சிருஷ்டிப்பை உண்டாக்கிட்டு எல்லாம் அர்த்தமற்றதாய் இருக்கும். அதனால தான் மனுஷனை உண்டாக்கின பிறகு எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறாரு. மனுஷனையும் பார்க்குறாரு, சிருஷ்டிப்பையும் பார்க்குறாரு. மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த மாரல் குட்னஸ், மனுஷனை நல்லவனாக உண்டாக்கிட்டார் பாருங்க. அவனுக்காக உண்டாக்கப்பட்ட நல்ல உலகம் இது. மிகவும் நன்றாக எல்லாம் உண்டாக்க. அவன் நல்லவனாக இருக்கிறான், அவனுக்காக உண்டாக்கப்பட்டதெல்லாம் நல்லது. இதிலிருந்து எல்லாம் நல்லதையும் அவன் கொண்டு வந்து இந்த உலகத்தை அதனால் நிரப்பி, எல்லா விதமான காரியங்களால் நிரப்பி, சௌகரியங்களால் நிரப்பி, அதன் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்த வேணும். பாருங்க, மனுஷனை கர்த்தர் எல்லா சிருஷ்டிப்பை காட்டிலும் உயர்ந்தவனாக உண்டாக்கிட்டார். எல்லா சிருஷ்டிப்பு காட்டிலும் இவன் தான் உயர்ந்தவன். இவன் தான் சிருஷ்டிப்பின் மகுடமாக இருக்கிறான். அப்போ சிருஷ்டிப்பின் மகுடமாக இருக்கிறதுனால இவன் தான் சிருஷ்டிப்புகளிலேயே சிறப்பான சிருஷ்டிப்புங்கிறதுனால இவனோடு ஈடு கொடுக்கக்கூடிய சிருஷ்டிப்புகள் எதுவுமே கிடையாது. கடவுளுக்கு அடுத்தபடியாக இவன் தான் அப்படி உண்டாக்கிட்டார். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான் இல்லையா, மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சூட்டி சகலத்திவனுடைய பாதத்தை கீழ்ப்படுத்தினார் இருக்கு இல்லையா. அப்போ பிரமாதமாக உண்டு பண்ணிட்டார் மனுஷனை. அவருடைய சிருஷ்டிப்புகளிலே அவருக்கு அடுத்தபடியாக இவன் தான் அப்படிங்கிற மாதிரி உண்டாக்கிட்டார். அப்போ அவருக்கு கீழே தான் எல்லாம் இருக்குது. ஏன்னா அவர் தான் உண்டாக்கினவர், அவர் தான் ஹையஸ்ட்டு. அவருக்கு கீழே, அவருடைய அதிகாரத்துக்கு கீழே எல்லாம் இருக்குது. இவனை அவருக்கு அடுத்ததாக உண்டாக்கிட்டதுனால இவன் அதிகார வர்க்கத்தில் இரண்டாவது இடத்தை சேர்ந்தவன். இந்த ஹையரார்கி ஆஃப் அத்தாரிட்டி, அதிகார வர்க்கத்தில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறவன். இவனுக்கு கீழே தான் எல்லாம் இருக்கிறது. இவன் கடவுளுக்கு கீழே இருக்கிறான். அப்படி உண்டாக்கிட்டார். ஆகவே இவனுக்கு கீழே எல்லாம் இருக்கிறதுனால எல்லாம் இவன் சொல்கிறபடி தான் செயல்படும், இவனுக்காக பிரயோஜனப்படும், இவன் பயன்படுத்த வேண்டும், இவன் அதை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு அவர் உண்டாக்கிட்டார். அவருடைய சார்பில் சிருஷ்டிப்பை எல்லாம் ஆளக்கூடியவனாக அவனை உண்டாக்கிட்டார். அதனால தான் சொல்கிறாரு, அவர்கள் ஆண்டு கொள்ள கடவர்கள். மனுஷனை நம்முடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்குவோமாக, அவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள கடவர்கள். உண்டாக்கின பிறகு ஆசீர்வதிக்கிறார். 28ஆம் வசனத்தில், ஆதியாகமம் 1:28, பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கர்த்தருடைய சார்பில் கர்த்தருக்கு கீழே அதிகாரம் பெற்றவனாக எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளக்கூடியவனாக மனுஷன் இருக்கிறான். அதாவது சங்கீதம் 8 சொல்லுது, மனுஷனை உண்டாக்கி அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினாள். கிரவுண்ட் வித் க்ளோரி அண்ட் ஆனர். முடிசூட்டினார்ன்னு இருக்குது. முடிசூட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, சிருஷ்டிப்பை உண்டாக்கி, உலகத்தை உண்டாக்கி, அந்த உலகத்தை தன்னுடைய நன்மையினால் முடிசூட்டுகிறார். நல்லா கவனிங்க, மனுஷனை மகிமையினாலும் கனத்தினாலும் பெரிய மரியாதையை கொடுக்குறாரு. மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி அவனை உன்னதமான ஒரு ஸ்தானத்தில் வைக்கிறார். தனக்கு அடுத்தபடியாக அதிகாரத்தில் ரெண்டாவது இருக்கிறவனா வைக்கிறாரு. அவனை முடிசூட்டிட்டார், அந்த இடத்துல ஸ்தானத்தில் வைக்கிறாரு. இப்போ சிருஷ்டிப்பை முடிசூட்டுகிறார். எதனால் முடிசூட்டுகிறார்? என்னெல்லாம் நல்லதை தர முடியுமோ அதையெல்லாம் கொடுத்து நன்மையினால் சிருஷ்டிப்பை முடிசூட்டுகிறார். மனுஷனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி, மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்ட உலகத்தை நன்மையினால் அவர் முடிசூட்டி வைத்திருக்கிறார். என்ஜாய் பண்ணுதுன்றார். இதெல்லாம் உனக்காக உண்டாக்கப்பட்டது, நீ சாப்பிட்றபடியாக உண்டாக்கப்பட்டது, இதெல்லாம் என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. உனக்காக
உனக்கு ஆகாரமாக இவைகளெல்லாம் ஏற்படுத்தப்பட்டதுன்னு இப்போ தானே வாஸ்தவம் 1ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் 29ஆம் வசனத்தில் வாஸ்தவம் இல்லையா? சரி, என்ன உயர்வான ஒரு சிருஷ்டிப்பை குறித்த ஒரு தகவல் வேத வசனத்தில் இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள். இதை வேத வசனம் எழுதப்பட்ட காலங்களில் இருந்த மற்ற தத்துவங்கள் மற்ற நம்பிக்கைகளோடு ஒத்து பார்ப்போம். வேத வசனம் எழுதப்பட்ட காலங்களில் பல்வேறு நம்பிக்கைகள் உலகத்தில் இருந்தது. சிருஷ்டிப்பின் கதைகள் கூட இருந்தது. உலகம் எப்படி உண்டானதுன்றத நம்முடைய வேத புஸ்தகம் ஆதியாகமம் 1:2 சொல்லியிருக்கிறது போல் வேறு சில நம்பிக்கைகளில் எப்படி உண்டானது என்பதை குறித்து அவர்களும் சொல்லுகிறார்கள். அதில் ரொம்ப பிரபலமானது வந்து எனுமா எலிஷ் அப்படிங்கிற ஒரு பாபிலோனிய சிருஷ்டிப்பின் சரித்திரம். அதில் பார்த்திங்கன்னா சிருஷ்டிப்பு எப்படி உண்டானது, உலகம் எப்படி உண்டானதுன்னா அவங்க சொல்கிறாங்க 2 தெய்வங்கள் ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டதில் ஒன்று இன்னொன்று கொன்று அந்த கொல்லப்பட்ட அந்த சரீரத்தை துண்டு துண்டாக கண்ட துண்டமாக்கி அதிலிருந்து உலகமெல்லாம் படைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அதில் வருது. கதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ வித்தியாசம் வேதம் சொல்லுகிறதுக்கும் அது சொல்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம்னு பாருங்கள். மனுஷன் எப்படி உண்டானான்னு சொன்னால் அந்த கொல்லப்பட்ட அந்த தெய்வத்தின் இரத்தத்திலிருந்து தெய்வங்களுக்கு அடிமையாகி செயல்படக்கூடியவனாய் வேலைக்காரனாக இருக்கும்படியாக அடிமையாக இருக்கும்படியாக தெய்வங்கள் செய்ய விரும்பாத வேலையெல்லாம் செய்கிறதுக்காக ஒரு அடிமையை போல் இருக்கிறதுக்காக தான் மனுஷன் உண்டாகும். தெய்வங்களுக்கு வந்து இந்த மீனியல் ஜாப்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பெருகிறது கூட்டுறது க்ளீன் பண்ணுறது கழுவுறது இந்த வேலைலாம் பிடிக்கலையா, அதனால் அதெல்லாம் செய்கிறதுக்காக தான் மனுஷனை உண்டு. என்ன ஒரு தாழ்வான ஒரு எண்ணம். வேத வசனம் சொல்லுகிறது மனுஷனை கடவுள் தனக்கு அடுத்தபடியாக உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு உண்டாக்கியிருக்கிறார். அப்போ அந்த காலத்தில் மோசே இதை எழுதும்போது எனுமா எலிஷ்ங்கிற அந்த சிருஷ்டிப்பின் கதை இருக்குது. அதோடு ஜனங்க ஒப்பிட்டு பார்த்துருப்பாருங்க இல்லையா, அதை கேட்டிருக்கிறாங்க. அது உலகம் முழுக்க பரவி இருக்குது. இப்போ மோசே சொல்கிறாரு, இல்லை மனுஷனை தமது சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கினார். அறிவுள்ளவனாக உணர்வுள்ளவனாக சிந்திக்கக்கூடியவனாக ஆழமாய் சிந்திக்கக்கூடியவனாக அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கினார்னு சொல்லும்போது செம்மையாய் உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்ட செம்மையான சிருஷ்டிப்பு தான் உலகம் என்று வேதம் போதிக்கிறது. இது எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். பாபிலோனிய சிருஷ்டிப்பின் கதைக்கும் இதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். இயேசு இந்த பூமியில் இருந்த காலங்களில் புதிய ஏற்பாட்டு சபை முதல் நூற்றாண்டில் வளர்ந்து வர்ற காலங்களில் இன்னொரு தத்துவம் இருந்தது, நாஸ்டிசிசம்னு. அதில் என்ன சொன்னாங்க, ஆவிக்குரியதெல்லாம் நல்லது, பூமிக்குரியதெல்லாம் கெட்டது. ஃபிசிக்கல் வேர்ல்டு வந்து ஈவில், ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் ஆர் குட் அப்படிங்கிற ஒரு தத்துவம். அது வந்து கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டாந்து அதை கொஞ்சம் நுழைக்க பார்த்து அதை பற்றிலாம் எழுதுகிறார். யோவான்லாம் எழுதுகிறார். இயேசுவையே சரீரத்தில் வந்திருக்க முடியாது, மாம்ச சரீரத்தில் வந்திருக்க முடியாதுன்னு போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் நல்லவராக இருந்தால், அவர் கடவுளாக இருந்தால் எப்படி பொல்லாத இந்த மாம்ச சரீரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அதில் வர முடியும்? எதுவுமே ஃபிசிக்கலாக இருந்ததுன்னா அது பொல்லாதது அப்படின்னு ஆக்கிட்டாங்க. ஆவிக்குரியதுன்னா நல்லது. அப்போ இந்த பொல்லாத மாம்ச சரீரத்தை உடையவராக எப்படி இயேசு இந்த உலகத்தில் பிறக்க முடியும்? அதனால் அவர் வரும்போது மாம்ச சரீரத்திலே வரலைங்கிறதெல்லாம் போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கண்டனம் பண்ணி அதை எதிர்த்து யோவான்லாம் போதிக்கிறாரு சபை ஜனங்களுக்கு, அதை பற்றி சொல்கிறாரு. அப்போ அந்த ட்ரெடிஷனில், அந்த நாஸ்டிக் ட்ரெடிஷனில் இந்த உலகத்தை எப்படி பார்க்குறாங்க? இது ஒரு ஃபிசிக்கல் வேர்ல்டு இல்லையா, பொருள் உலகமாக இருக்குது, ஸ்பிரிச்சுவல் கிடையாது. ஆகவே இந்த உலகமே ஒரு பெரிய மிஸ்டேக்கு. இதுவே ஒரு ப்ரிசன் மாதிரி, ஒரு சிறை மாதிரி. இந்த சிறைக்குள்ளே வந்து நாம் சிக்கி கொண்டோமாக்கும், இது வேலைக்கே ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவங்க போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் தான் வேத வசனம் எழுதப்படுகிறது, வேத வசனத்தின் காரியங்கள் போதிக்கப்படுகிறது. கிறிஸ்தவம் அதன் மத்தியில் தான் வளர்கிறது. கிறிஸ்தவம் என்ன போதிக்கிறது? இந்த உலகம் பொருள்களால் நிறைந்த உலகம். ஒரு வசனம் சொல்லுது, இந்த பூமி உம்முடைய பொருள்களால் நிறைந்திருக்குது. தி வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் யுவர் ரிச்சஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாங்க. இந்த பொருள் உலகம், பொருள் ஆதாரங்கள் நிறைந்த உலகம், அது வந்து ஒரு அர்த்தமுள்ள ஒரு உலகம். இந்த பொருள்கள்லாம் கூட தேவனை நாம் அனுபவிப்பதற்கு அது ஏதுவாயிருக்கிறது. தேவனை ருசி பார்ப்பதற்கு இந்த பொருள் கூட வழிவகுக்கிறது அப்படிங்கிறது தான் கிறிஸ்தவ போதனை. இதில் விளைகிறத சாப்பிட்றோம், தண்ணியை குடிக்கிறோம், காற்றை வாங்கிக்கிறோம். ஹலோ, இந்த உலகத்தை கேவலமாக சொல்கிறாங்க.
இது பெரிய மிஸ்டேக், இது ஒரு சிறைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை, இங்கே காய்கறிகள், பழங்கள், தாவர வர்க்கங்கள்லாம் வளருது, தானியங்கள் வளருது, இதில் விளைஞ்சி வந்ததை சாப்பிட்றோம், நம்முடைய வயிறு திருப்தியாகிறது. ஆகாரத்தையும் சந்தோஷத்தையும் மனுஷனுக்கு கொடுக்கும்படியாக இந்த பூமியை கர்த்தர் படைச்சாருன்னு இருக்குது. அப்போ உலகத்தை பற்றி என்ன ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தை உண்டாகுது பாரு. கிறிஸ்தவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில இடங்கள் என்ன பண்ணுறாங்க, உலகமே மோசம், உலகத்தை வெறுக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் இந்த உலகத்துக்குள்ளே தான் ஆண்டவர் வந்தார். இந்த உலகத்தில் ஆண்டவர் இங்கே 33 வருஷம் வாழ்ந்தார். இந்த உலகத்தில் தான் ரத்தம் சிந்தி அவருடைய ரத்தம் இந்த பூமியில் விழுந்தது. மனுஷனுக்காக ஜீவனை விட்டு மரித்தார். போகும்போது கூட சொல்லிட்டு போகிறாரு, நான் எப்படி போனோன்னா அதே மாதிரி திரும்ப வருவேங்கிறாரு. இந்த பூமியில் அவர் ஆள போகிறாரு. அப்போ அவர் உண்டாக்குன பூமியே கெட்டதுன்னு சொல்கிறது நாஸ்டிக் ஃபிலாசபி. அது கிறிஸ்தவம் கிடையாது. பொருள்கள்லாம் கெட்டது, மெட்டீரியல் திங்ஸ் எல்லாம் கெட்டது, பொருள் ஆதாரங்கள்லாம் கெட்டதுங்கிற கருத்து இன்றைக்கு கிறிஸ்தவர் மத்தியில் வந்துருச்சு, நுழைஞ்சிருச்சு. நாஸ்டிசிசம்ங்கிறது ஃபிலாசபி தத்துவம் கிறிஸ்தவர்களுக்குள்ளே நுழைந்து விட்டது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் பெரிய ஆவிக்குரியவர்கள், அது வேணாம் இது வேணாம், பொண்ணு வேணாம், நிலம் வேண்டாம், வீடு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ஏன்னா இதெல்லாம் கெட்டது. ஐயோ, வேதம் எப்படி போகுதுன்னா இதெல்லாம் நல்லதுப்பா. வீட்டில் ஒன்று இருக்க சொல்கிறாரு, கட்ட சொல்கிறாரு, இருக்க சொல்கிறாரு, நிலம் உனக்கு விளையுன்றாரு, இதெல்லாம் நல்லதாக உனக்கு ஏற்படுத்துகிறேங்கிறாரு, இதெல்லாம் அனுபவிங்கிறாரு. ஆனால் நம்பிக்கை அது மேலே வைக்காத, இதெல்லாம் உனக்கு கொடுத்து அந்த நல்லவர் பேரில் வையே. அப்படி தான் வேதவசனம் போதிக்குது. எப்படி பாருங்கள், அந்த கிரீக் ஃபிலாசபியை கொண்டாந்து கூட நுழைச்சிட்டு இப்போ அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய மனத்தடை, நல்லா இருக்கிறதே ஒரு பெரிய மனத்தடையாக இருக்குது. உலகத்தில் நல்லா சாப்பிட்டாலே நீ லௌகீகமானவன்ற மாதிரி ஆயிட்டாங்க. நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ருசித்து சாப்பிட்டாலே நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, இதே எப்படி ஒன்று விரலை நக்கிட்டு இருக்கிற, ஃபிங்கர் லிக்கிங் குட்டுன்னு சொல்லி கென்டக்கி ஃப்ரைட் சிக்கனாக கேட்குது உனக்கு. ஆவிக்குரியவர்கள் நாங்கள்லாம் அப்படியே போட்டு முழுங்கிடுவோமாக்கும், ருசிக்க மாட்டோம், முழுங்குவோம். அப்போ முழுங்க மட்டும் செய்கிறீங்களே, ருசிக்கிறதே தப்புங்கிற ஒரு ஐடியா எங்கேருந்து வந்தது? இதெல்லாம் கெட்டது. இந்த ருசி ரசனை எல்லாம் கெட்டது. இசையை கேட்டு ரசித்தா அது கெட்டது. கண்ணில் பூக்களை பார்த்து அதனுடைய வண்ண நிறங்களை பார்த்து மகிழ்ந்தால் அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குனா அதெல்லாம் உலக பிரகாரமான மகிழ்ச்சி அப்படின்றாங்க. கடவுள் கொடுத்த மகிழ்ச்சிங்க, கடவுள் கொடுத்தது இதெல்லாம் என்ன மாதிரி ஆப்போசிட்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கு தான் கம்பேரிசனை சொல்கிறேன் நான். இந்த வேதம் எழுதப்பட்ட காலங்களில், இந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்ட காலத்தில் இருந்த நம்பிக்கைக்கும் வேதம் போதிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இன்னொரு தத்துவம் இருந்தது, எபிக்யூரியனிசம்னு சொல்லுவாங்க. அது எப்படி அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆமாம் கடவுள் உண்டாக்குனார் உலகத்தை, அப்படி தான் உண்டாக்கியிருக்கணும், இல்லைன்னா அப்படி உண்டாக்கியிருக்காரு. ஆனால் உண்டாக்கின பிறகு அவர் விலகிட்டார். இதை பற்றி அவர் இன்டிஃபரண்ட்டாக இருக்கிறார், டிஸ்டண்ட்டாக இருக்கிறார், தூரமாக போயிட்டார். இதில் இனிமேல் கலந்து கொள்றதில்லை, தலையிடுறதில்லை, இதில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளுகிறதில்லை. உண்டாக்குனதோடு சரி. Thereafter he is indifferent and distant from the world that he has created. அவர் சிருஷ்டித்த உலகத்திலிருந்து தூரமாய் போய்விட்டார், தன்னை அகற்றி கொண்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தத்துவம். ஆனால் வேத வசனம் சொல்லுது, தேவன் மனுஷனை மட்டும் நேசிக்கலைங்க, மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிப்பையும் அவர் நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார். சிருஷ்டிப்பு அன்பு கூறுகிறார். பைபிளை நல்லா படித்து பாருங்கள். He loves all creatures. ஏன்? படைத்த எல்லாத்தையும் அவர் அன்பு கூறுகிறார். அது நல்லது இல்லைன்னா அவர் படைச்சிருக்க மாட்டார். படைச்சது அன்பு கூறாமல் இருக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒன்று உண்டாக்குனீங்கன்னா உங்களுடைய படைப்பை நீங்கள் அன்பு கூற மாட்டீங்களா, நேசிக்க மாட்டீங்களா? அது மாதிரி படைச்சது அன்பு கூறுறாரு. ஏன் அன்பு கூறுறாருன்னா, இவைகளெல்லாம் மனுஷனுடைய நலனுக்காக உண்டாக்கப்பட்டது, மனுஷனை சந்தோஷிப்பிக்கக்கூடியது, இது மனுஷனுக்கு சௌகரியத்தை ஏற்படுத்தி தருகிறது. ஆகவே அவைகள் மேலே அவருக்கு பிரியம். மரம் நல்லா காய்க்குதுன்னா அது அவருக்கு பிரியம். தென்னை மரம் நல்லா காய்ச்சி அதுலேருந்து எடுத்து சாப்பிட்றீங்கன்னா அந்த தென்னை மரத்தை அவர் விரும்புகிறார். ஆடு மாடுகள் பெருகுதுன்னா அது மேலே அவர் பிரியம். ஏன்னா மனுஷன் நல்லா சௌகரியமாக வாழ்கிறதுக்காக
இவைகள்லாம் இருக்குதுன்றது அவருக்கு தெரியும். உண்டாக்குனார்னு தெரியும், அது தான் வேலையை நல்லா செய்யுதுன்னு தெரியும். ஆகவே அதையெல்லாம் அவர் நேசிக்கிறார். கடவுள் இந்த உலகத்தில் ஈடுபடுறதில்லை, சிருஷ்டித்ததோடு சரி, அதை பற்றி அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறது தவறு. வேத வசனம் சொல்லுறது அவர் நன்மை செய்கிறது மாத்திரமல்ல, அதாவது ஜனங்கள்லாம் அவங்கவுங்க வழியில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ காலமாக சுவிசேஷம் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னால், கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி பவுல் பிரசங்கத்தில் சொல்கிறார், அப்போஸ்தலர் 14, எல்லாம் அவங்கவுங்க வழியில் போயிட்டாங்க, கடவுளை மறந்துட்டாங்க, இஷ்டத்துக்கு அவங்கவுங்க பாட்டுக்கு என்னத்தையோ வாழ்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் அவங்கள மறக்கலை, நன்மை செய்கிறவராக இருந்தார். அது மட்டும் இல்லை, ஆகாரத்தினாலும் வித் ஃபுட் அண்ட் கிளாட்னஸ், சந்தோஷத்தினாலும் மனுஷனை திருப்தியாக்கும்படியாக சிருஷ்டிப்புக்கு அவர் கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே பூமி விளைகிறது, மரம் காய்க்கிறது, கனிகள் பழுக்கிறது, அதை எடுத்து சாப்பிட்றோம். ஏன்னா கடவுள் அதை உண்டாக்கும்போது மனுஷனுக்கு ஆகாரத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்படியாக படைச்சிருக்கிறாருங்க. அப்போ கர்த்தர் விளைக்கலைங்க, அது தான் வேலையை இன்னும் செய்தான். விழுந்து போன உலகத்தில் கூட, பாவ உலகத்தில் கூட, கடவுளையே நம்பாத மனுஷர்கள், கடவுளை விரும்பாத மனுஷர்களுக்கு கூட ஆகாரம் உண்டாயிருக்கும்படியாகி சந்தோஷம். உலகத்தில் பாருங்கள், கடவுளையே நம்பாத மனுஷர்கள் கூட ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்றாங்க, நல்லாவே சாப்பிட்றாங்க, ஓரளவுக்கு சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க, வாழ முடியுது அவங்களால. ஏன்னா கர்த்தர் இந்த பூமிக்கு அது எதுக்காக உண்டாக்கப்பட்டதோ, மனுஷனுடைய நலனுக்காக உண்டாக்கப்பட்டது, அந்த வேலையை தொடர்ந்து செய்யும்படியாக இந்த பாவ உலகத்துக்கே கட்டளையிட்டிருக்கிறார். அதனால தான் அந்த பாவ உலகத்தில் இன்னும் மரம் காய்க்குது, நிலம் விளையுது, மழை பெய்யுது, சூரியன் ஒளி வீசுது. இருக்கீங்களா? என்ன கர்த்தர் நல்லவர். நாலாவது, இன்னும் சில தத்துவங்கள் இந்த உலகத்தில் இருக்கு. நாலாவது இன்னொரு விதமான தத்துவம் என்னன்னா, இந்த இயற்கை உலகமே ஒரு மாயை. இது ஒரு மாயை, உண்டாக்கப்பட்டு அழிந்து, உண்டாக்கப்பட்டு அழிந்து அப்படின்னு ஒரு சைக்கிள் ஆஃப் இல்யூஷன். இந்த மாயை திரும்ப 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 போயிட்டு இருக்குது. உண்டாக்கப்பட்டதுன்றாங்க, அப்புறம் போயிடுதுன்றாங்க, அழிக்கப்படுதுன்றாங்க, இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்குது. அப்போ மனுஷனுக்கு அவனுடைய பங்கு என்ன, அவனுடைய முடிவு என்ன, அவனுடைய முடிவான நோக்கம் என்ன, மனுஷன் ஏன் உண்டாக்கப்பட்டான், எங்கே போயிட்டுருக்கிறான், எப்படி இருக்கணும், அவனுடைய முடிவு என்ன, அந்த கேள்வியை கேட்டிங்கன்னா இந்த மார்க்கங்களில் அதுக்கு பதில் கிடையாது. மனுஷனு எதுக்காக உண்டாக்குனாரு, அவனுடைய கோல் என்ன அப்படிங்கிறத குறிப்பாக எதுவும் அவர்கள் சொல்லுகிறது கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது மனுஷனுக்கு தெளிவான ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். அதைத்தான் அந்த ஜீவ விருட்சத்தை ஏதேன் தோட்டத்தில் வச்சதன் மூலமாக அவர் காண்பிக்கிறார். என்ன காண்பிக்கிறாரு? எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன், இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்காத, உனக்குன்னு ஜீவ விருட்சத்தை வச்சிருக்கிறேன். ஏன்னா இப்போ நீ அனுபவிக்கிறதெல்லாம் அற்புதமான ஒரு வாழ்க்கை, ஆனால் இதையும் காட்டிலும் இன்னும் அற்புதமான நித்தியமாய் நீ வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை உனக்காக வச்சிருக்கிறேன், அதை நீ தெரிந்து கொள்ள, அதுதான் ஜீவ விருட்சம் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே வச்சு மனுஷனுடைய முடிவான நோக்கத்தையும் அங்கே தெரிவிக்கிறார் ஏதேன் தோட்டத்தில். சரி, இப்போ கம்பேர் பண்ணோம். இது எழுதப்பட்ட காலங்களில் சிருஷ்டிப்பை குறித்து, உலகம் சிருஷ்டிக்கப்பட்டதை குறித்து வேதம், பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இந்த புஸ்தகங்கள்லாம் உருவாகும் போது அவர்கள் எந்த கண்ணோடு வாசித்திருப்பாங்க, எந்த விதமான தத்துவங்களோடு ஒத்து பார்த்துருப்பாங்கன்னு பார்த்தோம். அதுக்கு எதுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, அவ்வளோ பெரிய வித்தியாசம் இங்கே இருக்கிறது. சரி, உண்டாக்கப்பட்ட எல்லாம் மனுஷன் பாவத்தில் விழுந்தபோது அவைகளும் பாதிப்புக்குள்ளானது என்று வேதவசனம் போதிக்குது. 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு போவோம், 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷன் பாவத்தில் விழுந்த பிறகு ஏதேன் தோட்டத்துக்கு தேவன் வர்றார் இல்லையா, மனுஷன்கிட்ட பேசுகிறாரு. முதல்ல ஸ்திரீகிட்ட பேசுகிறாரு, பாவத்தின் விளைவு என்னன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மனுஷனிடத்தில் பேசுகிறாரு, பாவத்தின் மூலமாக என்ன விளைவுன்றது அவனுக்கு சொல்கிறாரு. அதை வாசிக்கிறான். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். பூமி சபிக்கப்பட்டிருக்கும்ன்றார். இவன் தானே பாவம் செஞ்சாங்க, ஏன் பூமி சபிக்கப்பட்டிருக்கணும்? இவன் பாவம் செஞ்சதுனால பூமி ஏன் சஃபர் பண்ணணும்? இவனுடைய பாவத்து நிமித்தம் பூமி ஏன் கெட்டு போகணும்? அது ஏன் பாழடையணும்? அதுக்கு ஏன் பாதிப்பு ஏற்படுத்தணும்?
அது விளைய வேண்டிய விதத்தில் எப்பவும் போல் விளைஞ்சிட்டு இருக்க வேண்டியது தானே, அது நல்ல செய்ய வேண்டிய வேலையை எப்பவும் போல் செய்ய வேண்டியது தானே. இவனுடைய பாவத்தின் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாயினா பலன் உண்டாகும், ஆனால் ரொம்ப கஷ்டம், விளைய வைக்கிறது ரொம்ப கஷ்டம், நெத்தி வேர்வை சிந்து வென்றார் அடுத்த வசனத்தில். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர்களை புசிப்பாய், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியாய் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஏன் இவ்வளவு பெரிய ஒரு சிரமம் விளைய வைக்கிறதுல? பூமியில் விளைய வச்சு இதை சாப்பிட்றதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுது. ஏன் இந்த சாபம், ஏன் பூமி சபிக்கப்பட்டிருக்கிறதுன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, மனுஷன் பாவம் செஞ்சு விட்டான். மனுஷன் இந்த விளக்கப்பட்ட கனியை புசிச்சிட்டான், அவன் பாவம் செஞ்சிட்டான். அவன் பாவம் செஞ்சதுனால அவன் வாழ்க்கையில் சாபம் வந்துடுச்சு. அவன் வாழ்க்கையில் சாபம் வந்ததுனால எல்லாவற்றிலும் பாதிப்பு ஏற்படுகிறது. அவனுக்காக கொடுக்கப்பட்டவைகளும் பாதிக்கப்படுகிறது. ஒரு ராஜா இருக்கிறாரு, அவனுக்கு கீழே இருந்தவர்கள் அவருக்கு எதிராக திரும்பி அவரை வேண்டாம் என்று தள்ளி அவரை வெறுக்கிறார்கள்னா, அந்த ராஜா கொடுக்குற ஆகாரம் அது இது எல்லாத்திலையும் பாதிப்பு ஏற்படும் இல்லவா? இன்னும் கொடுத்துக்கிட்டே இருப்பாரா? இன்னும் அதெல்லாம் பழையபடி வந்துக்கிட்டே இருக்குமா? கிடையாது. அப்படி தான் ஆச்சு. அது ரோமர்லேயும் அது சொல்லப்பட்டிருக்குது. பவுல் அப்போஸ்தலன் ரோமரில் போதிக்கும்போது இதை எடுத்து சொல்கிறார் பாருங்கள். 8ஆம் அதிகாரத்தில், ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 20. அது என்னென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, அப்போ சிருஷ்டிப்பானது அழிவுக்குரிய ஒரு அடிமைத்தனத்தில் இருக்குது. அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. சிருஷ்டிப்பெல்லாம் என்னைக்குடா நம்முடைய பிரச்சனை தீரும், எப்போ நம்ம உண்டாக்கப்பட்டபடி இருக்க போகிறோம், மறுபடியும் எப்போ இந்த சாபம் நீங்கும், எப்போ நம்ம இருக்க வேண்டிய விதத்தில் இருப்போங்கிறத நினச்சி ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறது. நாமும் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறோம். நமக்கே தெரியுது நாம் இருக்க வேண்டியபடி இல்லை, பாவம் நம்மளை கெடுத்து போட்டுருச்சு, பாவத்தின் பாதிப்பு இருக்குது, பாவத்தின் சாபங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சு, என்னைக்கு நாம் இருக்க வேண்டியபடி இருப்போம் என்று ஏங்கி தவித்து கொண்டு, நம்முடைய சரீரம் என்றைக்கு மீட்கப்பட போகிறது, நாம் சாகாமை என்றைக்கு பெறப்போகிறோம் என்று ஏங்கி கொண்டிருக்கிறோம். ஏன்னா சாவதுக்காக பிறக்கல, நாம் என்றென்றைக்கு வாழ்வதற்காக நம்மளை உண்டாக்குனார் கர்த்தர். அந்த நிலைக்கு எப்போ வரப்போகிறோன்னு ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறோம். நாம் நம்ம கூட நம்ம சிருஷ்டிப்பும் தவிக்கிறது. ஏனென்றால் நமக்காக உண்டாக்கப்பட்டது. நாம் விழும்போது அதுவும் விழுது. இதுவே என்னத்தை காமிக்கிறது? The creation itself is a witness. எதுக்கு சாட்சியாக இருக்குது? மனுஷனுக்காக தான் கடவுள் எல்லாத்தையும் உண்டாக்குனார்னு. மனுஷனுக்காக சிருஷ்டிப்பு உண்டாக்கப்படலாம், அதுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா மனுஷன் பாவத்தில் விழுந்த பிறகும் சிருஷ்டிப்பு நல்லா இருந்திருக்கும். மனுஷனுக்காகவே உண்டாக்கப்பட்டதுனால, அவனோடு லிங்க் பண்ணியிருக்கிறதுனால தான் அவன் விழுந்தபோது அவன் சாபத்துக்குள்ளானது போது சிருஷ்டிப்பும் சாபத்துக்குள்ளானது என்று வேதவசனம் போதிக்கிறது. பாவத்தில் விழுந்த பிறகும் பாருங்கள், தேவன் ஆதியில் மனுஷன் பாவத்தில் விழுந்த உடனே ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் பாருங்கள், 3ஆம் அதிகாரத்தில் பாவம் வந்துருச்சு இல்லையா? ஆதாமையும் பாவத்தில் விழுந்துட்டாங்க, தோட்டத்திட்டு வெளியே அனுப்பப்படுறாங்க. அதன் பிறகு நோவாவின் காலம் வருது. நோவாவின் காலத்தில் வெள்ளம் வருது, எல்லாத்தையும் அழிக்குது, கொள்ளுது, எல்லாம் பண்ணுது. எல்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. இப்படியே விட்டா இன்னும் ஒருத்தன் கூட மிஞ்சி இருக்க மாட்டான். மறுபடியும் ஒரு ஆதாமியை உண்டாக்க வேண்டியதாகிடும். அதனால் ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் அழிச்சார். ஏன்னா இது ஆம்பியூட்டேஷன் மாதிரி. ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு கையாவது காலையாவது சில நேரம் எடுக்க வேண்டியதாகிடுது பாருங்கள். நம்மளே டாக்டர்கிட்ட காசு கொடுத்து எடுக்க சொல்கிறோம். என்ன குடும்பம் பாருங்கள். ஏன்னா உனக்கு கை வேணுமா உயிர் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. கையை எடுத்துடாதீங்கன்னா உயிர் போயிடும், கையை எடுத்துட்டா உயிர் பிழைச்சிக்கலாம், கை இருக்காதானா? ஏன்னா இதை கெட்டுப்போன இந்த கை உயிரையே பிடிங்கிடும், அதை எடுத்துட்டா தப்பிப்ப. அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. அதனால் கை கால் எடுக்கிற மாதிரி என்ன பண்ணார்? நோவாவையும் அவனுடைய குடும்பத்தை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாம் உலகம் அழிக்கப்பட்டது. முதல்லேருந்து திரும்பி ஆரம்பிக்கிறார் கர்த்தர். ஏன்னா ரொம்ப கெட்டு போச்சு. 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம்லாம் வாசித்தீங்கன்னா கர்த்தர் வசனப்படுறார். ஏதுக்கு இவனில் உண்டாக்கி
இந்த மாதிரி பயங்கரமான ஆட்கள் ஆயிட்டாங்க. பாவம்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. கர்த்தருக்கு விரோதமாக வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். திரும்ப ஆரம்பிக்க வேண்டியதாக போச்சு. ஆரம்பிக்கும் போது 9ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், இந்த வெள்ளமெல்லாம் போன பிறகு சொல்கிறார் கர்த்தர், பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து, மறுபடியும் முதல்ல பேசின மாதிரியே பேசுகிற மனுஷனை உண்டாக்கணும்னு ஆசீர்வதிச்சார் இல்லையா, ஆதாம் ஏவாளையும் அதே மாதிரி பேசுகிற, ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அதே வார்த்தை. உங்களை பற்றி அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியில் நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். எல்லாத்தையும் அதிகாரத்துக்களை தரந்தார். மறுபடியும் அவன் ஆசீர்வதிக்கிறார். பலுகி பெருகி பூமியை நிரப்புன்றார். ஆதியில் அவன் ஆசீர்வதிக்கும் போது கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னார் இல்லையா, அதை அந்த வார்த்தையில் சொல்லாமல் இப்படி சொல்கிறாரு, உங்களை பற்றி அச்சம் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் இருக்குன்னா என்ன அர்த்தம்? நீ அதை ஆண்டு கொள்ளுவாய், உன்னை குறித்த பயம் அவைகளுக்கு இருக்கும், அவைகள் உனக்கு கீழ்ப்பட்டிருக்கும்னு என்ற அர்த்தம். நீ ஆண்டு கொள்வாயின்னு அர்த்தம். மறுபடியும் மனுஷனை அதே பொசிஷனில் வைக்கிறார் பாருங்கள், அதே நிலையில் கொண்டு வந்து தூக்கி வைக்கிறார். என்ன ஆச்சரியம் பாருங்கள். இதைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரத்தில் பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும், கடந்த காலத்தில் அவன் ஆண்டவர் அறியாமல் எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டு இருந்தான், என்னென்னத்தையோ பண்ணிட்டு இருந்தான். சரின்னு விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து, அது நிறுத்தலை, எப்படியோ தாறுமாறாக தான் வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனால் நன்மை செய்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து, ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி, இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை. இவர் இருக்கிறாருங்கிறத குறித்து, இவர் நல்லவர் என்பதை குறித்து தொடர்ந்து சாட்சியை பூமியில் வச்சிருந்தார். எப்படி வச்சிருந்தார்? தொடர்ந்து நன்மை செஞ்சுக்கிட்டு இருந்தார். வானத்தின் மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் மனுஷனுக்கு தந்தார். அவன் கடவுளையே நம்பாத காலத்தில் கூட ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் இருதயத்தை நிரப்பினார். இதன் மூலமாக நான் இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேங்கிறத தொடர்ந்து நிரூபித்து வந்தார் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறார். பாருங்க, சிருஷ்டிப்பும் மனுஷனும் லிங்க்டு, மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிப்பு. அதனால தான் அவன் விழுந்த போது அதுவும் சாபத்துக்குள்ளாகிறது. இவன் மீட்கப்படும் போது அதுவும் கடைசியில் நம்முடைய சரீர மீட்பெல்லாம் நம்ம சாகாயம் பெறும்போது இதுவும் மீட்கப்பட்டு எப்படி உண்டாக்கப்பட்டது அந்த நிலைமைக்கு திரும்ப வரும். மனுஷரில் கர்த்தர் அவ்வளோ நேசிக்கிறாரு. ஆகவே அவனுக்காக கொடுக்கப்பட்டவைகளையும் நேசிக்கிறார். ஆடு மாடுகளை நேசிக்கிறார், மிருகங்களை நேசிக்கிறார், பறவைகளை நேசிக்கிறார். எல்லாம் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. அதனால தான் பாருங்கள், யாக்கோபுடைய சரித்திரத்தை வாசித்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவனுடைய ஆடு மாடுகள் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு கர்த்தர், அதை பெருக பண்ணுகிறார். ஏன்னா அதை பெருக பண்ண அவன் நல்லா இருப்பான். அன்றைக்கி எத்தனை ஆடு வச்சுருக்கீங்க, எத்தனை மாடு வச்சுருக்கீங்கன்னு தான் கணக்கு, பேங்க்கில் எவ்வளோ இருக்குன்றதில்லை. அதை பெருக பண்ணுறார். அதை பெருக பண்ணுறதுல குறியாக இருக்கிறார். அவன் மாமனார் இருக்கிறதெல்லாம் பிடுங்க பார்க்குறான். இவனுக்கு எவ்வளோ கம்மியாக கொடுக்கணுமோ அவ்வளோ கம்மியாக கொடுக்கணும்னு பார்க்குறான். இவர் அந்த கொடூரனுக்கு கையில் சிக்கியிருந்த இவனை எப்படி செழிக்க பண்ணணுமோ அப்படி செழிக்க பண்ணுறார். அவனுடைய ஆடு மாடுகளின் மேலே 31ஆம் அதிகாரம் 30ஆம் அதிகாரம்லாம் வாசித்து பார்த்திங்கன்னா அந்த கதை அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆடு மாடுகள் பெருகிறதுல ஆண்டவர் அவ்வளோ குறியாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நினிவேக்கு அனுப்புகிறாரு யோனாவை பிரசங்கம் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு தெரியும் அந்த கதை. வேண்டா வெறுப்போடு போகிறான். போய் இன்னும் ஒரு நாள் அழிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறான். கடைசியில் அழிவு வரல, மன்னிச்சு விட்டார். அவங்கள மன்னிச்சு விட்டோன்னா அவனுக்கு ரொம்ப கோபம். ஏன்னா மன்னிச்சு விட்டப்ப வேதம் சொல்லுகிறது, யோனா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, தேவன் அந்த மனுஷர்கள் மேலே இரக்கமுள்ளவராக இருந்தாராம். ஏன்னா வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேர் அந்த பட்டணத்தில் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போவே கிறிஸ்துவுக்கு முன் 800 ஆண்டுகளுக்கு முன்னாகவே 1,20,000 பேர் அங்கே அந்த பட்டணத்தில் இருந்திருக்கிறாங்க. அது சரியாக தான் கொண்டுறாங்க கணக்கு. ஏன்னா அதுக்கு 100 வருஷத்துக்கு பிறகு கணக்கு எடுத்துருக்கிறாங்க. அது ரெக்கார்டு இருக்குது உலகத்திலே. 3 லட்சம் பேர்
அந்த பட்டணத்துலேயும் அதை சுற்றி உள்ள சபர்பன் ஏரியாஸ்லையும் இருந்தாங்கன்று. அப்போ 3 லட்சம் பேர் 100 வருஷத்துக்கு பிறகு இருந்தாங்கன்னா 1,20,000ன்றது அது சரியான தொகையாக தான் இருக்குன்றாங்க. 1,20,000 அங்கே ஏராளமான மிருக ஜீவன்களும் இருந்ததுன்னு போட்டிருக்கு. வாசிக்க நேரம் நீங்களே வாசிங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு இடது கை வலது கைக்கு வித்தியாசம் தெரியல, அறியாதவர்களாக இருக்கிறாங்க, அவளை மன்னிக்கிறேன்னு சொல்லி மன்னிக்கிறாரு, அவர்கள் மேலே இரக்கம் காட்டுறாரு. அவர்கள் மேலே மட்டும் இல்லை, அவளுடைய ஆடு மாடுகள் மேலே கூட இரக்கத்தை காட்டுறாரு. ஏன்னா அதெல்லாம் அழிஞ்சதுன்னா இவன் அழிஞ்சிருவான், அது நல்லா இருந்ததுன்னா இவன் நல்லா இருப்பான். அப்போ எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கும் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் ஆதாரங்களுக்கும் சம்பந்தம் உண்டு. பாவம் வாழ்க்கையில் வரும்போது பொருள் ஆதாரங்களெல்லாம் பாதிக்குது, அதில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. நாம் தேவனிடத்தில் சேரும்போது, தேவனுக்காக வாழும்போது நம்முடைய பொருளாதாரங்களில் அது மறுபடியும் பாதிப்பை உண்டாகிறது. பாசிட்டிவ் விதத்தில், நல்ல விதத்தில் பாதிப்பை உண்டாக்குகிறது. இதெல்லாம் வேத வசனத்தின் போதனைகள் பாருங்கள். சரி, ப்ராக்டிக்கல் டிசைனை பாருங்கள். உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டதுன்னு ப்ராக்டிக்கல் டிசைனை பாருங்கள். எப்படி ப்ராக்டிக்கலாக டிசைன் பண்ணி, எப்படி ஒரு வீட்டை நம்ம யோசிச்சு கட்டுவோமோ, நம்ம ஒரு சின்ன வீட்டை கட்டினா கூட அது எவ்வளோ யோசித்து எவ்வளோ அழகாக கட்டணுமோ. நான் நிறைய வீடுகளை பிரதிஷ்டை பண்ணுறேன், என்ன அழகாக கட்டுறாங்க, என்ன அருமையான பொருளில் பயன்படுத்துகிறாங்க. பாத்ரூம் முதற்கொண்டு கிச்சன் முதற்கொண்டு எல்லாத்தையும் என்ன அருமையாக உண்டாக்குறாங்க. அந்த காலத்தெல்லாம் மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இது இருந்தது கிடையாது. நம்ம ஆளுங்க அதுலேயும் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, அருமையாக பண்ணுறாங்க அதை, இல்லையா? நீங்களே உங்களை வீட்டை அவ்வளோ யோசித்து ஒரு பொருளையும் யோசித்து உண்டாக்கி வாங்கி நீங்கள் செய்கிறீங்க இல்லையா? வீட்டை அழகாக நேர்த்தியாக கட்டணுன்னு. கர்த்தர் மனுஷனுக்காக உலகத்தை உண்டாக்குன போது அந்த மாதிரி தான் உண்டாக்குனார். உங்களை காட்டிலும் என்ன காட்டிலும் ஞானி அவர். மனுஷனுடைய சௌகரியத்துக்காக உண்டாக்கப்பட்ட உலகம் இது. அதில் எல்லாத்தையும் வச்சிட்டார். வீட்டில் சீலிங், ஃபால்ஸ் சீலிங் எல்லாம் போடுறோம். இப்போ என்ன அழகாக போடுறாங்க இல்லையா? பாத்ரூமில் கூட ஃபால்ஸ் சீலிங் போடுறாங்க. இப்போ என்ன அதுக்குள்ளே லைட்டை பொருத்தி, டியூப் லைட் போட்ட காலம்லாம் போச்சு. இப்போது என்ன அழகான லைட்டெல்லாம் பொருத்துறாங்க. கர்த்தர் ஃபால் சீலிங் போட்டிருக்காரு பாருங்கள். வானத்தை பாருங்கள், என்ன மாதிரி நட்சத்திரம். மனுஷனுக்காக ஒரு அரண்மனை மாதிரி உலகத்தை உண்டாக்கி மேலே சீலிங்கை போட்டு வச்சுருக்கிறாரு. ராத்திரி நான் அந்த காலத்தில் சின்ன பையனாக இருக்கும்போது மொட்டை மாடியில் தான் படுப்பேன். படுத்துக்கிட்டு பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். கடவுள் உண்டாக்குன அந்த வானம் எப்படிப்பட்ட ஒரு சீலிங்காக இருக்குது, என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதை இப்போ அப்படியே காப்பி அடிக்கிறான். ஏரோப்ளேனில் ஒரு தடவை நான் பார்க்குறேன், ராத்திரியில் போயிட்டு இருக்கும்போது லைட்லாம் ஆஃப் பண்ணால் மேலே பார்த்தா வானத்தை பார்க்குற மாதிரி இருக்குது, உள்ள நட்சத்திரமாக இருக்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஃபால்ஸ் சீலிங் அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. நட்சத்திரங்கள் மாதிரி டிசைட் பண்ணி சின்ன சின்ன லைட்டை போட்டு வச்சு நீங்கள் படுத்துட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா வானத்தை பார்த்து தூங்குற, மொட்டை மாடியில் தூங்குற மாதிரி இருக்குது. மனுஷன் ஒரு சீப் காப்பி தான் பண்ணுறான். அவர் பிரமாதமாக பண்ணிட்டார். வானத்தையே என்ன மாதிரி ஒரு சீலிங் உண்டாக்கிட்டார். பூமியை எப்படி உண்டாக்கினார்னா, கார்பெட் போடுவாங்க இல்லையா? வீட்டில் கார்பெட் போட்டு பார்த்தீங்களா? கார்பெட் சிறந்த ரூமில், பெட்ரூமில் எல்லாம் சிலர்லாம் கார்பெட் விரிப்பாங்க. சில பகுதிகளில் கார்பெட் என்ன அழகாக இருக்கும். அந்த கார்பெட் மாதிரி இந்த பயிர் வகைகளை, தானியங்களை, புல் பூண்டுகளை வளரச் செய்து பச்சை பசேர்னு ஒரு கார்பெட் மாதிரி இந்த பூமியை வச்சிருக்கிறாரு. மேலே சீலிங்கு, கீழே தர பிரமாதமாக இருக்குது. சூரியனும் சந்திரங்களையும் காலங்களை நிர்ணயிக்கவும் மற்றும் மனுஷன் தன்னுடைய வேலைக்கு போய் தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்கிறதுக்காகவே சூரிய ஒளியெல்லாம் உண்டாக்குனார்னு இருக்குது. 104வது சங்கீதம் ரொம்ப முக்கியமான சங்கீதம். அதில் 104வது சங்கீதம் 22. சூரியன் உதைக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாவரங்களில் படுத்துக்கொள்ளும். மிருகங்களை பற்றி சொல்லுது. வெளிச்சம் வந்த உடனே மிருகம்லாம் ஓடி போய் அது தன்னுடைய குகைக்குள்ளே எங்கே தங்கி இருக்குதோ அங்கே போய் மறைஞ்சிடும். அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். ஏன்னா மனுஷன் வேலை செய்கிற நேரம். இப்போ வெளியில் அதை நடமாடுறது இல்லை. என்ன ஜோரா சொல்லியிருக்கார் பாருங்க. மனுஷன் வேலை செய்கிறதுக்கு வெளிச்சம் வேணும், வேலைக்கு போகணும், வேலையை செய்யணும், என்னென்னு பார்க்கணும், கொள்ளணும். எலக்ட்ரிசிட்டி கிடையாது அந்த காலத்தில். வெளிச்சம் இருந்தால் தான் பண்ண முடியும். இருட்டில் என்னத்தை பண்ண முடியும்?
அதனால் சூரியன் உதிக்கும் போது மிருகங்கள்லாம் போய் மறைஞ்சு கொள்ளுகிறது, மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான்னு எழுதி வச்சிருக்குது. ஆதியாகமம் 1 சொல்லியிருக்கு, சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தை எல்லாம் மனுஷனுக்கு பூமியிலே ஒளியை தரும்படியாக வைத்தார் என்று 1ஆம் அதிகாரம் 15-17 சொல்லியிருக்கு இல்லையா. அப்புறம் ஆகாயத்தை பாருங்கள், வானத்தை பார்த்தாச்சு, ஆகாயத்தை பாருங்கள், அவைகள் ஒரு பறவை பண்ணை மாதிரி இருக்குது. பறவைகளுக்காக உண்டாக்கப்படாங்க, பறவைகள் பறந்து கொண்டு இருக்கிறது, அவைகளுடைய உறைவிடமாக அது இருக்கிறது. கடலை பாருங்கள், மீன் பண்ண மாதிரி இருக்குது. கடல், நதிகள், குளங்கள்லாம் மீன் பண்ண மாதிரி உண்டாக்கி இருக்கிறாரு. பள்ளத்தாக்குகளை பாருங்கள், தானியங்கள் விளையிற, பயிர் வகைகள் விளையிற இடமாக பச்சை பசேர்னு அருமையாக பள்ளத்தாக்குகள் இருக்கிறது. மலைகளை பாருங்கள், உலோகங்களின் பொக்கிஷ சாலையை போல இருக்கிறது. நல்ல மெட்டல்ஸ் எல்லாம் மனுஷனுக்கு தேவைப்படுகிற, அதன் மூலம் பழைய காரியங்களை உருவாக்கலாம், அதுக்காக அவனுக்காக சேர்த்து வச்சிருக்கிறார். மலைகள்லேயே பொக்கிஷ சாலை மாதிரி அது இருக்குது, ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி வச்சிருக்கிறார். அதை மிருகங்கள் பாருங்கள் எதுக்காக இருக்குது? மனுஷனை வாழ வைக்கிறதுக்காக, மனுஷனுக்கு ஆகாரமாய் கொடுக்கப்பட்டது. புல் பூண்டுகளை பாருங்கள், அது எதுக்காக இருக்கிறது? இந்த மிருகங்கள் மனுஷனை வாழ வைக்குது, அது வாழ்கிறதுக்காக, அது நல்ல கொழுன்னு வாழ்கிறதுக்காக புல் பூண்டுகள் என்ன மாதிரி உண்டாக்கியிருக்கார் பாருங்கள். அதை சாப்பிட்டு அது கொழுக்குது, இதை சாப்பிட்டு நாம் ஜம்புன்னு இருக்கிறோம். எப்படியெல்லாம் பண்ணி உலகத்தை கர்த்தர் படைச்சிருக்கிறார்ன்றது வேதம் சொல்லுது. பிறகு மழையும் பனியும் அனுப்புகிறார். மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் ஆகாரத்தை உண்டு பண்ணும்படியாக மழையும் பனியும் பெய்கிறது. பூமி விளைச்சலை உண்டாக்குகிறது. அப்போ கடலையும் சரி, ஆகாயத்தையும் சரி, பூமியும் சரி, வானத்தையும் சரி, எல்லாத்தையும் நல்ல நல்ல காரியங்களால் நிரப்பி வச்சிருக்கிறார் கர்த்தர். பூமி ஒரு காலத்தில் தண்ணி மூடிக்கிட்டு இருந்தது பாருங்கள். அது தண்ணி மூடாதபடிக்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் சொல்லுது, தண்ணியெல்லாம் ஒதுக்குனாராம். ஒதுக்கி ஒரு ஓரமாக அனுப்பிச்சு அதுக்கு ஒரு எல்லையை வச்சு, இதோட நெல் இதுக்கு மேலே வராதுன்னு வச்சு வெட்டாந்தரையை உண்டாக்குறாரு. அதை பற்றி 104ஆம் சங்கீதம் சொல்லுது பாருங்கள். 104ஆம் சங்கீதத்தில் 6 கடைசி பாருங்கள், பர்வதங்கள் மேல் தண்ணீர் நின்றது. அவ்வளோ தண்ணி மூடிட்டு இருந்துச்சு, மலையிலெல்லாம் கூட மூடிட்டு இருந்துச்சான். அவைகள் உமது கண்டிதத்தால் விலகியோடி உமது குமரன் சத்தத்தால் விரைந்து போயிற்று. அவர் கட்டளையிட்ட உடனே அதெல்லாம் ஓடுதான், ஒதுங்குதான். அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடிக்கு கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். என்ன ஒரு கேர் எடுக்கிறார் ஆண்டவர். நீ எல்லாம் அங்கே இரு, ஓரமாயிரு, உனக்குன்னு ஒரு எல்லை, அதை தாண்டி வராத அப்படின்னு எல்லாத்தையும் அனுப்புகிறார், செட் பண்ணுறாரு எல்லாத்தையும். அது அந்த பச்சை இடத்துல இருக்குது. அதனால தான் மனுஷன் பூமியில் வாழ முடிகிறது. கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கடல் இருக்குது, இங்கே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாம் மனுஷனுடைய பிரயோஜனத்துக்காக உண்டாக்கப்பட்டது, ஒரு நோக்கத்துக்காக உண்டாக்கப்பட்டது. எந்த ஒரு காரியமும் நோக்கம் இல்லாமல் உண்டாக்கப்படவே இல்லை. இருக்கிறதுலே ஈவன் த மோஸ்ட் டெஸ்பிகபிள் திங், ரொம்ப அருவருக்கத்தக்க சிருஷ்டிப்புகள் சிலர் இருக்குது. புழு பூச்சி எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, ஆக்டிடுறோம், பார்த்தாலே தூரம் போயிடுறோம். அப்படிப்பட்டவைகள் கூட நம்முடைய பிரயோஜனத்துக்காக உண்டாக்கப்பட்டது. நீங்கள் போய் வாசித்து பாருங்கள், இதெல்லாம் எப்படி நமக்கு உதவுகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவும்படியாக உண்டாக்கப்பட்டது. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. இந்த உலகத்தில் கர்த்தர் உண்டாக்குன காரியத்தில் தான் நமக்கு, நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு, சத்துணவு நமக்கு கிடைக்கிறது. வியாதிப்பட்டோம்னா அதுக்கு மருந்தும் அதே உலகத்தில் தான் வருது, அதே ஹெர்ப்ஸ்லேருந்து, அதே செடிகள்லேருந்து, அதுலேருந்து தான் மருந்துகளும் வருகிறது. நம்முடைய நிர்வாணத்தை மூடுவதற்கு நம்முடைய துணியும் கர்த்தர் உண்டாக்குன அந்த உலகத்துலேருந்து தான் வருது. என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள், துணியாக இது என்ன மாதிரி பண்ணி, என்ன அழகாலாம் உடுத்திட்டு கலர் கலராக போட்டுக்கிட்டு வந்துருக்கிறீங்க. பார்க்கும்போதே நல்லா இருக்குது. எல்லாம் கர்த்தர் உண்டாக்குன அந்த பூமியிலேருந்து வருகிறது. இது நிர்வாணத்தை மூடுறது மட்டும் இல்லை, குளிருக்கு நமக்கு பாதுகாப்பு தருகிறது. அது மட்டும் இல்லை, மனுஷன் களைச்சி போயிருந்தா ஒரு செகண்டில் அவனை தெம்பூட்டுவதற்காக எத்தனை காரியத்தை வச்சுருக்கிறார். எனக்கு இந்த லைம் ஜூஸ் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள். இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு
தொண்டையெல்லாம் காஞ்சி போய் இருக்கும்போது நல்ல ஐஸை டம்ளர் நிறைய போட்டு, நம்ம ஊரில் 2 ஐஸ் போடுவாங்க. நான் சொன்னால் விளங்குறது இல்லை. ஒருத்தன் சொல்கிறேன், அன்றைக்கி உடம்புக்கு நல்லது இல்லை சார், அது நான் பார்த்துக்கிறேன்யா, நீ போடு, நீ ஐஸை மேலே வரைக்கும் போடுன்னு சொல்லி அதில் சோடாவை ஊற்றி ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து பிழிஞ்சு அதில் லேசாக உப்பையாவது சர்க்கரையாவது போட்டு குடிச்சு பாருங்கள். ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஒரு நிமிஷத்தில் ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு கடவுள் ஒரு வழியை வச்சுருக்கிறார். காஞ்சி போய் வறண்டு போயிருக்கும்போது தொண்டைகனெல்லாம் இதை எடுத்து குடித்த உடனே என்ன ஒரு தெம்பு வருது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் மரத்தில் பாட்டுக்கு விளைஞ்சிக்கிட்டே இருக்குது எலுமிச்சங்கா, அதை விற்றுக்கிட்டே இருக்கான் மார்க்கெட்டில். இருக்கீங்களா? எத்தனை பேர் சொல்கிறீங்க கர்த்தர் நல்லவர்னு? ஏன்னா நான் சோர்வுறும்போது களைக்கும் போது நான் தெம்பு பெற வேணும்னு கடவுள் விரும்புகிறாரு. எனக்கு ஏற்ற மாதிரி அதை உண்டாக்கி இருக்கிறார். அந்த புளிப்பு, அந்த இனிப்பு, இதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ஐஸு, குளுமை என்ன இருக்குது, எப்படி இருக்குது. அப்போ எல்லாமே மனுஷனுக்கு அவனுக்கு அவசியப்படுகிறதுனால் உண்டாக்கப்பட்டது, அல்லது அவனுடைய வாழ்க்கையை அலங்கரிப்பதற்காக உண்டாக்கப்பட்டது. அதனால தான் நம்முடைய மேஜையை அது அலங்கரிக்கிறது, சாப்பாட்டு மேஜையை பல விதமான ஆகாரங்கள் அலங்கரிக்கிறது, நம்முடைய வீட்டை பொருள்கள் அலங்கரிக்கிறது, நம்முடைய அறைகளை அழகுபடுத்துகிறது பல விதமான அழகான பொருள்கள். நம்முடைய துணியெல்லாம் தொங்க விடுறோமே வார்ட்ரோப், அது என்ன மாதிரி அலங்கரிக்கிறது, என்ன விதமான துணிகள், என்ன அழகழகான துணியெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் கர்த்தர் நமக்காக ஒன்று பண்ணவைகள். அதனால தான் 104 சங்கீதம் 24 சொல்லுது, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாக இருக்கிறது, எவ்வளோ காரியங்களை உண்டாக்கி இருக்கிறீர், அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர், பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. ஹலோ, பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைஞ்சிருக்குது. அவர் நிறைச்சிட்டாரு, அதை வச்சு இவனுங்க இன்னும் நிறைச்சிட்டு இருக்கிறான். அதனால தான் பெரிய பெரிய மாலை கட்டி உள்ளே போனீங்கன்னா அடிக்க வச்சுருக்கான். விதவிதமான டிவி, விதவிதமான ஏர் கண்டிஷனு, விதவிதமான வாஷிங் மிஷினு, ஹலோ, அயன் போடுறதுக்கு, ஷேவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வச்சுருக்கான் பாருங்கள். பொருள்னால் அப்படி நிறைஞ்சிருக்குது. இது எல்லாம் எங்கேருந்து வந்தது? இதனுடைய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒன்று இவங்க படைக்கலைங்க, எல்லாம் கடவுள் உண்டாக்குனதுலேருந்து இவன் உண்டாக்கியிருக்கான். அது ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, the earth is full of his riches. அவருடைய ஐஸ்வர்யத்தினால் அந்த பூமி நிறைந்திருக்கிறது. அடுத்த தடவை மாலுக்கு போகும்போது அப்படியே பாருங்கள், இது கர்த்தருடைய ஐஸ்வர்யம். கர்த்தர் மட்டும் இந்த பூமியை உண்டாக்கலன்னா இவன் ஒரு பொருள் கூட எந்த ஷெல்ஃப்லையும் இருக்காது, மாலுக்கே அவசியம் இருக்காது, எந்த பொருளும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. காட்டில் மிருகம் மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியது தான். கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாக்கி, அது மட்டும் இல்லை, உலகம் உண்டான பிறகும் மிருகங்கள் இன்னும் காட்டில் தான் இருக்கு, நம்ம மட்டும்தான் நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா நமக்கு அறிவை கொடுத்துருக்கிறாரு, ஆழமானவர்களாக நம்மளை உண்டாக்கிட்டார். அதனால தான் அழகான வீடுகளை கட்டுறோம், அழகாக வாழ்கிறோம், சௌகரியங்களை ஏற்படுத்தி கொள்கிறோம். ஏன்னா கடவுள் நமக்கு அறிவையும் ஆற்றலையும், ரீசன் அண்ட் கப்பாசிட்டி இதை கொடுத்துருக்கிறார். இருக்கீங்களா? எத்தனை பேர் சொல்கிறீங்க கர்த்தரை துதிக்கலாங்கன்னு? இதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இப்போது சொல்லிட்டேன், இப்போ அப்ளை பண்ணுவோம். இதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? கர்த்தர் எவ்வளோ நல்லவருங்கிறது அவருடைய சிருஷ்டிப்பில் பார்க்குறோம், பல விதங்களில் பார்க்குறோம். நீங்கள் இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் படிங்க, பாருங்கள், உங்களுடைய உள்ளம் பாராட்டும், கர்த்தரை பாடுவீங்க, துதிப்பீங்க, நன்றி உள்ளவர்களாக இருப்பீங்க. இதை வச்சு பண்ண வேண்டிய முதல் வேலை என்ன பாருங்கள். மனுஷனுக்கு கர்த்தர் இந்த அறிவையும் ஆற்றலையும் வச்சதுனால, அதனால தான் அவன் எல்லாத்தையும் உண்டாக்கியிருக்கான். அன்றைக்கி அது அந்த அர்த்தம் என்ன, இன்னும் கொஞ்சம் விளக்கிடுறான். சொல்லுங்கள் பாருங்கள். சூரியன் ஒளி தருது, நம்ம வேலைக்கு போகிறோம், வேலை செய்கிறோம், அதுக்காக தான் தந்திருக்காருன்னு சொல்லியிருக்கு இல்லையா? இல்லைன்னா வேலைக்கு போக முடியாது, இருட்டில் வேலையும் செய்யவும் முடியாது. சரி, ஒளி நமக்கு பார்க்குறதுக்கு உதவுது, எல்லாம் பண்ணுது. ஆனால் மனுஷனுக்குள்ளே அறிவையும் ஆற்றலையும் வச்சுட்டார் பாருங்கள். அதனால் இவன் என்ன பண்ணுறான், அந்த சூரிய ஒளியை எடுத்து அதன் மூலமாக மின்சாரம் எப்படி தயாரிக்கிறதுன்னு யோசிச்சுட்டான். ஹலோ, இந்த சூரிய ஒளியை எடுத்து அதிலிருந்து வர்ற அந்த ஒளியை வச்சு எப்படி எனர்ஜி உண்டாக்குறது
அப்படின்னு பண்ணி இப்போ எத்தனையோ பில்டிங்கு அதனாலேயே லைட் எரியுது அங்கே. அந்த ஒளியை எடுத்து இவன் வேற உண்டாக்குறான். இவன் எப்படி பாருங்கள், அறிவு ஆற்றல் எப்படி பயன்படுதுன்னு பாருங்கள். செடிகளை வச்சார், ஹெர்ப்ஸ் புல் பூண்டுகளெல்லாம் வச்சார். சரி, நம்ம சாப்பிட்றோம், ஒன்று ஒரு ருசியை கொடுக்குது, நமக்கு இதமாக இருக்குது, அனுபவிக்கிறோம். ஆனால் நம்முடைய வியாதிக்கான மருந்தையும் மனுஷன் அதுலேருந்து கண்டுபிடிக்கிறான். வியாதிக்கான மருந்தையும் நமக்கு சாப்பிட்றதுக்காக வச்ச அந்த பொருள்லேருந்தே வியாதிக்கான மருந்து, நமக்கு சத்து உணவு, அதெல்லாம் இதிலேருந்தே ஆழமாக ஆராய்ஞ்சு அவன் கண்டுபிடிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை மனுஷனுக்குள்ளே வச்சுட்டார். இன்றைக்கி ஏர் கண்டிஷனு, ரெஃப்ரிஜிரேட்டர், மோட்டர் வெஹிக்கிள்ஸ், ஸ்கூட்டர்லேருந்து கார் வரைக்கும், ஏரோப்ளேனு, கம்ப்யூட்டரு எல்லாம் எங்கேருந்து வந்தது? தேவன் நல்லவருங்கிறதுலேருந்து வர்றதுங்கிறது. அவர் உண்டாக்கின அந்த நல்ல உலகம் இவ்வளவு காரியங்களை நமக்கு உண்டாக்கி என்னென்ன ஒரு சேரில் உட்காந்துருக்குறீங்க. அறிவே இல்லைன்னா காட்டில் கல்லில் உட்காந்துருப்போம். எங்கேயாவது ஒரு அழகான ஒரு இடத்துல ஏர் கண்டிஷன் ஹாலில் சேரில் உட்காந்துருக்கிறீங்க. ஏன்னா மனுஷனுடைய அறிவும் ஆற்றலும் இவைகளெல்லாம் உண்டாக்கி இருக்கிறது இல்லையா? அதனால தான் ஏதேன் தோட்டத்தை சொல்லும்போது சொல்லியிருக்கிறார், பார்வைக்கு அழகும் புசிப்புக்கும் நலமும். வெறும் சாப்பிட்டா போதாது, அதுக்கு மேலே ஏதோ ஒன்று வச்சுருக்கிறாரு. பார்த்து ரசிக்கிறதுக்கும் வச்சுருக்காரு, அதுக்கும் மேலே இன்னொன்று வச்சுருக்கிறாரு. அதுக்குள்ளே மருந்தை வச்சுருக்கிறாரு, சத்து உணவை வச்சுருக்கிறாரு, என்னென்னத்தையோ வச்சுருக்கிறாரு. இதெல்லாம் ஆழமாக ஆராய்ஞ்சு வெளியே கொண்டு வர்றதுக்காக மனுஷனுக்குள்ள இந்த அறிவும் ஆற்றலும் கர்த்தருடைய தீபம் போல இருக்குது. உள்ள ஒரு வெளிச்சம் அவனுக்கு இருக்குது. கேண்டில் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய தீபம். கர்த்தர் ஒளி ஏற்றிருக்கார். மனுஷனுக்குள்ள அறிவு என்கிற ஒளி உள்ளே வந்துருச்சு. ஞானம் என்கிற ஒளியை உள்ளே வச்சிருக்கிறார். மனுஷனை லேசாக உண்டாக்கல. இந்த ஞானம், அறிவு, ஆற்றல் அவனுக்குள்ளே வச்சிட்டதுனால அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்குது, உண்டாக்குகிறது, பிரச்சனைகளை சால்வ் பண்ணுகிறது. என்ன அற்புதமாக உண்டாக்கியிருக்கார் பாருங்கள். அதனால தான் நெகேமியா சொல்கிறாரு, நெகேமியா 9, அவங்கெல்லாம் உபவாச ஜபம் ஒன்று வச்சு கூடார பண்டிகை அனுசரிக்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு 9:25, அதாவது ஜனங்கள் எப்படி கர்த்தர் அவர்களோடு இருந்தார், வளர்த்தார். ஆபிரகாம்லேருந்து கதையை ஆரம்பித்து சொல்கிறாங்க. ஜனங்களை உட்கார வச்சு, ஏன்னா இப்போ சிறையிருப்புலேருந்து திரும்பி இருக்காங்க. பாபிலோனிய சிறையிருப்புலேருந்து திரும்ப தங்கள் ஊருக்கு வந்து இந்த பாழான பட்டணத்தை திருப்பி கட்டி எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு என்ன சொல்கிறாங்க, உட்காந்து சரித்திரத்தை சொல்கிறாங்க. ஆபிரகாமில் ஆரம்பித்தார், இப்படிலாம் பண்ணார், எகிப்துக்கு போனாங்க நம்ம ஜனங்க, அங்கேருந்து சிறையிருப்புலேருந்து விடுவித்தார், கொண்டாந்தார், நடத்தினார், எப்படி வனாந்தரத்தில் நமக்கு எல்லாத்தையும் செஞ்சார், எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வர்றாங்க. அப்புறம் கானான் தேசத்தை எப்படி கொடுத்தாருன்னு சொல்லும்போது சொல்கிறாங்க, அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியும் கட்டி கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து. ஹலோ, இருக்கிறீங்களா? புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். இருக்கிறீங்களா? உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். தங்களுடைய சரித்திரத்தை சொல்கிறாங்க ஜனங்கள். எங்கேருந்து வந்தையா நம்ம? பாபிலோனிய சிறையிருப்புலேருந்து திரும்பி இருக்கீங்க, நம்ம எப்படி கர்த்தர் நடத்தியிருக்காருன்னு சொல்கிறேன். எகிப்தின் சிறையிருப்புலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து கானான் தேசத்தை கொடுத்து செல்வ செழிப்பாய் கொளுத்தவர்களாக வாழ வச்சார் நம்மளை. அது எதனால்? தம்முடைய பெரிய தயையினால். எல்லாம் சொல்லுங்கள், பெரிய தயையினால். இங்கிலீஷில் வாசித்தீங்கன்னா சில மொழிபெயரில் சொல்லியிருக்கு, கிரேட் குட்னஸ். கிரேட் குட்னஸ். அவர் பெரிய நல்லவர். அவர் நல்லவரில் பெரிய அளவர். அந்த கிரேட் குட்னஸ்னால இவங்க நல்லா இருந்தாங்கன்றார். எத்தனை பேர் சொல்கிறீங்க அவருடைய கிரேட் குட்னஸ்னால நான் நல்லா இருக்க முடியும்? நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பெரிய தயவினால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். அதை நம்புங்க. கர்த்தர் அப்படி தான் நீங்கள் இருக்கணும்னு, அதுக்காக தான் உலகத்தை உண்டாக்குனார். இதெல்லாம் பார்க்கணுன்னு விரும்புகிறார் கர்த்தர், நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புகிறார். சரி, இதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவது? இந்த சத்தியத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுவது? இந்த சத்தியத்தை நினச்சி பார்த்து நன்றியால் நம்முடைய உள்ளங்கள் நிரம்ப வேண்டும். எப்படி அரண்மனை மாதிரி ஒரு வீட்டை கட்டி கொடுத்துருக்காரு கர்த்தர். இந்த பூமியை ஒரு அரண்மனை போல் ஒரு வீடாக உண்டாக்கி அதில் என்ன வச்சிருக்கிறாரு?
இதை போல் ஒரு பெரிய மால் எங்கேயும் கிடையாது. மால் பெருசு பெருசாக கட்டுறாங்க. இந்த மாதிரி யாராவது கட்டியிருக்கிறாங்களா? முழு உலகத்தையும் என்ன மாதிரி சீலிங், என்ன மாதிரி தரை, என்ன மாதிரி அமைப்பு எல்லாத்தையும் வச்சு கட்டியிருக்கிறாரு. இது எனக்கு ஆகாரம் கொடுத்து எனக்கு சௌகரியங்களை கொடுக்கறது மட்டும் இல்லை, என்னுடைய இன்டலெக்சுவல் க்யூரியாசிட்டி, என்னுடைய அறிவு ஆர்வத்தையும் திருப்திப்படுத்த இதில் ஏராளமாக இருக்குது. இதை நான் யோசித்து பார்த்து நோண்டி நோண்டி பார்த்து பலவித காரியங்களை இன்னும் என் வாழ்க்கையை சௌகரியமாகறதுக்கு உண்டாக்கக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. இதை எண்ணி பார்த்து நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். எத்தனை பேர் பண்ண போகிறீங்க அதை? அது மட்டும் இல்லை, ரெண்டாவது இதை பராமரிக்க வேணும், அனுபவிக்க வேணும், என்ஜாய் பண்ண வேணும், அறிவுபூர்வமாக பராமரிக்க வேணும். அறிவு யோசித்து பார்க்கறது, கடவுள் உண்டாக்குனதுங்க. இப்படி ஒரு வீட்டை சிலர்லாம் அரண்மனையெல்லாம் இருக்குது பாருங்கள். சில ஊர்களில் போய் அரண்மனை பார்த்துருக்கேன் நான். அரண்மனை உள்ளே போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணும், காமிப்பாங்க, சுற்றி காமிப்பாங்க. நீங்கள் டூரிஸ்ட்டு தான், சுற்றி பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் வெளியே. அங்கே ஒன்றுத்தையும் தொடக்கூடாது. போ 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 இப்படியே வா, போ பாத்தியா போன்றுவாங்க. டிக்கெட்டையும் கொடுத்துட்டு காசையும் கொடுத்துட்டு அரண்மனையை சுற்றி பார்த்துட்டு, என்ன ராஜாவோ எப்படி கட்டி வச்சுருக்கானே, எவ்வளோ பெருசாக 100 ரூமுக்கு மேலே இருக்குது, அப்பா அப்படின்னு வெளியே வரணும். இவர் அரண்மனையை கட்டினார் நம்மளுக்காக, வெறும் சுற்றி பார்க்கறதுக்கு இல்லை, அதில் வாழ்வதற்காக, அதை அனுபவிப்பதற்காக. அது அனுபவிக்கிறது மட்டும் இல்லை, அதிலிருந்து இன்னும் பிரமாதமாக உண்டாக்குவதற்காக. இவர் உண்டாக்குன இந்த பிரமாதமான அரண்மனையிலிருந்து நவ நாகரீக உபகரணங்களை உண்டாக்குவதற்காக அறிவையும் ஆற்றலையும், ரீசன் அண்ட் கப்பாசிட்டியை உள்ள வச்சுட்டாரு. அதுதான் கர்த்தர் பெரிய நல்லவராக அவரை காண்பிக்கிறது எனக்கு. மூன்றாவது, கர்த்தருக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல நம்மளை வச்சுட்டார். இதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆகவே அவருக்கு 2வது இடத்துல இருக்கோம், மறந்துடக்கூடாது. நம்ம முதல் இடத்துல இல்லை. ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னார், எல்லாத்தையும் ஆண்டு கொள்கிறோம். அதுக்கு இஷ்டத்துக்கு வாழ்கிறோம் கிடையாது, கர்த்தருக்கு பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த பூமி ஏங்கி தவிக்கிறது, நாமும் ஏங்கி தவித்து கொண்டோம். ஏன்? பாவம் செஞ்சதுனால எல்லாம் கெட்டு போயிட்டோம், இருக்க வேண்டிய நிலையில் இல்லை. ஆகவே இன்றைக்கு என்றைக்கு நினைவு வரணும், பாவம் எப்படி மனுஷனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது, மனுஷனுக்குரிய பொருள்களுக்கும் எப்படி பாதிப்பை ஏற்படுத்துகிறது புரிந்து கொண்டு அப்படி வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல இருக்கிறோம். அப்போ அறிவுபூர்வமாக வாழ்ந்து, கர்த்தருக்காக வாழ்ந்து, அவருக்காக நாம் அவருடைய சேவையை செய்யணும். 4வது, தேவன் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தருகிறார், நம்மை ஆண்டு கொள்ளுகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை. எப்படி தந்தார் பாருங்கள், எப்படிப்பட்ட உலகத்தை படைச்சார். இந்த தேவன் உங்கள் தேவையில் சந்திக்க மாட்டாரா? பாருங்கள், மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னால் ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு என்னெல்லாம் தேவைப்படும்னு யோசித்து கரெக்டாக எல்லாத்தையும் உண்டாக்கிட்டார். இன்றைக்கி புள்ள பிறக்கிறதுக்கு முன்னால் போய் ஸ்கூல்லையே 10 லட்சம் கட்டி வச்சுருக்காங்களாம் சில ஆட்கள். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. புள்ளையே என்ன பிறகுன்னு கல்யாணமே ஆகலை, 10 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்கான். எனக்கு புள்ள பிறந்தால் நான் கொண்டாந்தீங்க சேர்ப்பேன். எப்படி இருக்குது பாருங்கள். இது எங்கேருந்து வந்தது? கர்த்தரிடத்துலேருந்து வந்தது. மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னால் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டார். கடைசியாக மனுஷனை உண்டாக்குனார். அவன் வந்த பிறகு தலையை சொரிஞ்சிக்கிட்டு தண்ணி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு இல்லை. அவன் வரும்போது அவனுக்கு தேவையான அத்தனையும் அங்கே இருக்கிறது. இப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு எல்லாத்தையும் தரமாட்டாரா? அது மட்டும் இல்லை, அந்த ஒரே ஒரு கனியை புசிக்காதேன்னார். ஒரு கட்டளை, ஒரு மாரல் லா. இந்த மாரல் லாஸ் இன்றைக்கி நிறைய பேர் வெறுக்கிறாங்க. என்னையா என்ன கையை கட்டி போடுறாரு, என்ஜாய் பண்ணுறதை தடுக்கிறார் போல இருக்க. இந்த 10 கற்பனையெல்லாம் என்ன என்ஜாய்மெண்ட்டை, அதை அடுத்த பேச போகிறேன். கற்பனைகள் எப்படி தேவன் நல்லவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. அதை கொடுக்கும்போது உங்கள் கையை கட்டி போடுறதுக்காக, உங்கள் சந்தோஷத்தை குறைக்கிறதுக்காக கொடுக்கல, நீங்கள் இன்னும் நல்லா இருப்பதற்காக, சிறப்பாக வாழ்வதற்காக அதை கொடுத்தார் அவர். செம்மையாய் உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கான செம்மையான கட்டளைகள், ஒரு செம்மையான தகப்பனிலிருந்து செம்மையான பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் அவைகள். அப்போ தேவனுடைய கட்டளையில் அந்த விளக்கப்பட்ட கனியை புசிக்காதன்றதை தப்பாக பார்த்துட்டாங்க. அவங்க ஏதோ நம்மகிட்ட மறைக்க பார்க்குறாரு, நம்மகிட்ட விலக்கி வைக்க பார்க்குறாருன்னு. தேவனுடைய கட்டளைகளை நமக்கு நல்லது என்று பார்க்க வேணும். தகப்பனி தாயும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னா செய்யணும். ஏன்னா அது நல்லது நமக்காக, என் கையை கட்டி போடுறதுக்காக இல்லை. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அதை ரொம்ப யோசிக்கணும், கரெக்டாக இருக்கணும். ஏனென்றால் என் கையை கட்டி போட்டு என் சந்தோஷத்தை குறைக்கிறதுக்காக, என் சந்தோஷத்தை அதிகரிக்கிறதுக்காக கொடுத்த கட்டளை அது. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, மற்றவர்களுக்குரியதை இச்சியாதிருப்பாயாக,
இதெல்லாம் உங்கள் கையை காலை கட்டி போட்டு உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக கிடையாது. அதை அதிகரிப்பதற்கு, அதை பாதுகாப்பதற்கு. சந்தோஷம் என்னன்னைக்கும் இருக்கணும். கடைசியில் எய்ம் அட் யுவர் அல்டிமேட் எண்டு. முடிவான நோக்கம் என்ன? எல்லாத்துக்குமே நம்ம உண்டாக்குனதுக்கும் உலகத்தை உண்டாக்குனதுக்கும் முடிவான நோக்கம் என்ன? கர்த்தருக்கு மகிமை. அதுக்காக தான் வாழ்கிறோம். எதுக்காக இதெல்லாம் கொடுத்தார்? அனுபவிக்கும்பொழுது அதை மறந்துடாதீங்க. இதையெல்லாம் அனுபவித்து தேவனுக்காக எப்படியெல்லாம் வாழணுமோ, என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்து இவைகளையெல்லாம் கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய மகிமை இல்லை, அவருடைய மகிமை தான் அல்டிமேட் நோக்கமாக இருக்கிறது. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம். எங்கள் உள்ளங்கள் நன்றியால் இன்றைக்கு பொங்குகிறது. இது எவ்வளவு நல்லவர் என்பதை உள்ளங்கள் இன்றைக்கு எண்ணி பார்க்கட்டும். மனங்கள் அதில் களி கூறட்டுங்க தாவே. ஆழமாய் சிந்திக்க எங்களுக்கு உதவுவீராக. இதையெல்லாம் கவனிக்காமல் வாழ்ந்த நாங்கள் கர்த்தாவே, இதையெல்லாம் ஆழமாய் சிந்தித்து எண்ணி பார்த்து இவைகளெல்லாம் மனதில் கொண்டு எல்லாவற்றையும் நாம மகிமைக்காக நாங்கள் செய்யும்படியாக எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறீர். எல்லா உபகரணங்களும், இந்த உலகத்தில் கொடுத்த எல்லா வசதிகள், வாய்ப்புகள், சௌகரியங்கள் எல்லாமே வெறும் நாங்கள் சௌகரியமாக இருக்கணுன்றது மட்டும் இல்லை, அதன் மூலமாக கர்த்தருடைய வேலையை நல்லா செய்யணும், சிறப்பாக செய்யணும், கர்த்தருக்காக வாழணும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கொடுத்தீர். இவைகளெல்லாம் உமக்காக பயன்படுத்துகிற அப்படிப்பட்ட ஒரு நல்ல புத்தியை தருவீராக. செம்மையானவர்களாக எங்களை உண்டாக்கி இருக்கிறீர். செம்மையான விதத்தில் இதையெல்லாம் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. இன்றைக்கு வீட்டுக்கு போகும்போது ஒவ்வொரு உள்ளமும் மகிழட்டும். கர்த்தர் எவ்வளவு பெரியவர் மாத்திரமல்ல, எவ்வளவு நல்லவர், எவ்வளவு மகத்துவமானவர், எப்படி என்னை நேசிக்கிறார் என்கிற ஒரு பெரிய வெளிப்பாடோடு ஜனங்கள் செல்லட்டும். என்னுடைய தேவைகளையும் சந்திப்பார். இதையெல்லாம் எனக்காக செய்தவர். எனக்குன்னு மருந்து செடியில் வச்சிருக்கிறாரு, ஆகாரத்தை வச்சிருக்கிறாரு, எனக்கு தேவையான அத்தனையும் வச்சிருக்காரு. அப்போ எனக்கு தேவை என்னன்னு அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே நான் எண்ணத்தை புசிப்பேன், எண்ணத்தை உடித்துவேன், எண்ணத்தை குடிப்பேன்றது கவலைப்படுவது கிடையாது என்கிற எண்ணத்தோடு இன்றைக்கு ஜனங்கள் போகட்டும். தைரியத்தை பெறட்டும், விசுவாசத்தில் வாழட்டும், வெற்றியை அனுபவிக்கட்டும். நீர் உண்டாக்கின இந்த அரண்மனை போன்ற உலகத்தில் வாழ்ந்து எல்லா சுகங்களையும் அனுபவித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.